ஆயிடுச்சா? ஓகே, குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம 100 டே டெஸ்ட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் டேவோட ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு இது சிலபஸ் இன் பாட்னி வாஸ் லிவிங் வேர்ல்ட் இல்லையா? அண்ட் ஜுவாலஜில ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அண்ட் அனிமல்ஸ். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா எல்லாருக்கும்? ஸ்க்ரீன் தெரியுதா? லேக் இல்லல்ல? ஓகே, சரி. நீட் பெர்ஸ்பெக்டிவ்ல லிவிங் வேர்ல்டுக்கு யோர் priority should be very low. Okay, you can expect anywhere between 0 to 2 questions, 0 to 1 question, maximum 1 question they can ask. Okay, கடைசியா 2022ல தான் கேட்டிருக்காங்க இந்த சாப்டர்ல இருந்து. ஸோ இந்த சாப்டர்ல அப்படியே ஒரு கொஸ்டின் கேட்டாலும் எந்த இடத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டாக்ஸானாமிக் ஆர்டர். ஓகே, இங்க டாக்ஸானாமிக் ஹைரார்கி. டாக்ஸானாமிக் ஹைரார்கியில வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபாலோட் பை டெஃபினிஷன் ஆஃப் லிவிங். ஸோ சில கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து விச் கேரக்டர்ஸ் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப், அது தெரிஞ்சிருக்கணும். மித்தபடி சில காமனான கிளாஸஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ், ஓகே, சில காமன் கிங்டம் ஸ்டடியில் வர கிளாஸஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நேம்ஸ், சஃபிக்ஸஸ். ஸோ சஃபிக்ஸஸ் அண்ட் காமன் எக்ஸாம்பிள்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. டாக்ஸானாமிக் ஹைரார்கி அண்ட் சஃபிக்ஸஸ் அண்ட் நேம்ஸ். அண்ட் அதே நேரத்தில் இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் யார் கொடுத்தது, 6 கிங்டம். ஸோ இந்த சயின்டிஸ்டோட பேர், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் ஆஃப் லிவிங்க்கு சில கேரக்டர்ஸ் கொடுத்தாங்க இல்லையா? ஸோ இப்போ லிவிங்னா என்னது? ஸோ லிவிங், நான் லிவிங், பயோட்டிக் அண்ட் அபயோட்டிக் காம்பனண்ட்டை டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்காக சில யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் செட் டு பி ஃபாலோட் பை த லிவிங் ஆர்கனிசம்ஸ், நாட் ஃபாலோட் பை த நான் லிவிங். ஸோ அது என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் வாஸ் growth. ஸோ growthனா பேசிக்லி நத்திங் பட் when anabolism exceeds your catabolism. Catabolismனா என்னது? ஓகே, அண்ட் we are and anabolismனா the constructive work இல்லையா, done by the metabolic processes in the body. So growth is a result of metabolism when anabolism exceeds your catabolism. ஸோ இந்த growth ப்ராசஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி நடக்குது. ஸோ அதுதான் நம்ம growthன்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஆனால் growth is an and also growth is an intrinsic property, something which happens from within. Okay, and it results in an increase in mass. ஆனால் growth வந்து is it a defining property of life-னா கிடையாது. ஏன்னா நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் ஆல்சோ இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ் இல்லையா? அதனால that cannot be considered as a defining property of life. Okay, next character வந்து reproduction. So reproductionல you have sexual and asexual means of reproduction. Okay, so reproduction is synonymous with growth. னா என்னது? reproduction நடக்கும்போது inevitably growth also happens. ஏன்னா division of cells is occurring இல்லையா? But ஆனா reproduction can also not be considered as all inclusive defining character. Okay, अच्छा, அடுத்து மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம்னா என்னது? இட் இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மேட்டர் அண்ட் எனர்ஜி பிட்வீன் ஆர்கனிசம் அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். ஸோ இதனால என்ன ஆகும்? தேர் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஒன் எனர்ஜி டு தி அதர். ஸோ மேக்ரோ மாலிக்யூல்ஸை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணுறோம், விச் கிவ்ஸ் அஸ் செவரல் பை ப்ராடக்ட்ஸ். அதே நேரத்தில் வி ஆர் ஜெனரேட்டிங் எனர்ஜி, ஓகே, த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் கேட்டபாலிசம். அந்த எனர்ஜியை வந்து நம்ம அனபாலிக் ப்ராசஸஸில் யூஸ் பண்ணி வி ஆர் மேக்கிங் proteins, amino acids, and nucleic acid, and all the essential building blocks required by the body. Okay, so metabolism, so obviously energy எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுதுன்னு தெரியும் இல்லையா? when the CC bonds are breaking, for example உங்களோட கார்போஹைட்ரேட்ஸ்ல வர CC bonds வந்து நம்ம பிரேக் பண்ணும்போது we are harvesting energy இல்லையா? so breaking of chemical bonds will result in energy release.
So metabolism can be considered as a defining feature of all living organisms. Next வந்து consciousness. பட் மெட்டபாலிசம்ல இன்னொரு கேஸும் இருக்கு. இப்போ நீங்க வந்து இன் வைவோல இதெல்லாம் நடக்குது. இன் விட்ரோல நீங்க வந்து ஆர்டிஃபிஷியலி யூ கேன் பெர்ஃபார்ம் அ மெட்டபாலிக் ப்ராசஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் இன் விட்ரோ வந்து நம்ம நான் லிவிங் திங்னு நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் ஷோயிங் மெட்டபாலிசம் இன் விட்ரோ டசன்ட் மீன் இட் இஸ் லிவிங். அடுத்தது வந்து கான்ஷியஸ்னஸ். ஸோ கான்ஷியஸ்னஸ்னா என்னது? த எபிலிட்டி டு சென்ஸ் த சரௌண்டிங் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி. ஓகே, ரெஸ்பாண்ட், ரிசீவ் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ அதை வந்து நம்ம அகெயின் கான்ஷியஸ்னஸையும் வி கேன் கால் இட் ஆஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ். ஓகே, அடுத்து வந்து டாக்ஸனாமிக்கு போகலாம். ஸோ டாக்ஸனாமியில் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் லினியஸ் is the father of taxonomy. Okay, so taxonomy na enadhu? It is the branch of science which is dealing with the principle and procedures of classification. So classification ku nariya rules irukum, rules and regulations. So alla set pandrathu dhaan vandu taxonomy. Phylogeny na enadhu? We are studying the evolutionary history of that particular organism. We are studying the evolutionary history of the particular organism to see if there is any similarity between this species and any other species. Resembling characters irka, endha edathila maarudhu, what type of an organs do they possess with respect to other species, homologous, analogous organs. So adala. Okay, so adha vandu phylogeny. இப்போ ஸ்டெப்ஸ் ஆஃப் டாக்ஸனாமியில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு, நீங்கள் புதுசாக ஒரு ஸ்பீஷீஸை டிஸ்கவர் பண்ணுறீங்க, புதுசாக இருக்குது, இதுக்கு முன்னாடி ரெக்கார்டட் ஆகாத ஒரு ஸ்பீஷீஸாக இருக்குது, ஒரு பீட்டில் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் அதை எடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்பீஷீஸ் ஸ்பெசிமெனை எடுத்து அதோட கேரக்டர்ஸை ஸ்டடி பண்ணுவீங்க. ஓகே, கேரக்டர்ஸ்னால் என்னது? பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது, அனிமல் கிங்டமில் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் அனிமல், அனிமல் கிங்டமில் நீங்கள் படிச்சிங்களா, பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது, டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஃபஸ்ட்டு மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ் ஸ்டடி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அனடாமிக்கல் ஃபீச்சர்ஸை ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐடென்டிஃபைங் த டாக்ஸனாமிக் கிளாசிஃபிகேஷன். ஸோ எந்த கேட்டகரிக்குள்ளே இட் இஸ் பீங் ஆப்ட் அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா விச் அதர் ஸ்பீஷீஸ் ஆர் ஜீனஸ் இஸ் ஹேவிங் சிமிலர் கேரக்டர்ஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணுவாங்க. கடைசி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? நாமென்க்ளேச்சர். நாமென்க்ளேச்சரில் ஒன்ஸ் யூ பிளேஸ் இட் அண்டர் தட் ஒரு புது ஸ்பீஷீஸ் நேம் கொடுப்பாங்க. ஓகே, அதுதான் நாமென்க்ளேச்சர். நாமென்க்ளேச்சர் பேசிக்லி அசைனிங் அ வேலிட் பயாலஜிக்கல் நேம் to the organism. And nomenclatureல சில ரூல்ஸ் இருக்கு, நம்ம அதுக்கு வருவோம். ஸோ பைனாமியல் நாமென்க்ளேச்சர்ல சில ரூல்ஸ் இருக்கு நேமிங்க்கு. ஸோ அதுக்கு ஷார்ட் டியூரேஷன் வருவோம். அடுத்து வந்து கிளாசிஃபிகேஷன். ஸோ நாமென்க்ளேச்சர் கொடுத்ததுக்கப்புறம் எந்த கிங்டம்ல, எந்த ஃபைலம்ல, எந்த கிளாஸ்ல, எந்த ஆர்டர்ல, எந்த ஃபேமிலியில, எந்த ஜீனஸ்ல வரும் அப்படின்றத நம்ம கிளாசிஃபை பண்ணோம். அப்புறம் புதுசாக அந்த ஸ்பீஷீஸ் நேம் நம்ம ஆட் பண்ணோம். So this is the steps in which taxonomy is carried out. Okay, அடுத்து வந்து binomial nomenclature ஓட ரூல்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரூல்ஸை கொடுத்தது வந்து ஐசி ஃபார் plants, for botany it is ICBN, for zoology it is ICZN, International Code of Botanical Nomenclature. அதே மாதிரி International Code of Zoological Nomenclature. ஓகே, ஸோ இவங்க இந்த ரெண்டு என்டிட்டிஸ் தான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க நாமென்க்ளேச்சர். ஸோ ரூல்ஸ் என்னன்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட ஜீனஸ் நேம் வரும், அதுக்கப்புறம் ஸ்பீஷீஸ் நேம், அண்ட் தென் ஃபாலோட் பை அன் ஆப்ரிவேட்டட் ஃபார்ம் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஹூ டிஸ்கவர்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஜீனஸில் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். செகண்ட் ஸ்பீஷீஸ் நேம் வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணும். It should start with a small letter. ரெண்டுமே அண்டர்லைன்டா இருக்கும். இப்போ if it is being written அண்டர்லைன்டா இருக்கணும். இல்ல நம்ம டைப் பண்றோம்னா it should be italicized. Okay, ஸோ இப்போ ஆத்தர் நேம் நம்ம எழுதுறோம்னா it should be abbreviated. பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா it should be in Roman. Okay, இப்போ coming to the most important part of this chapter, if at all இந்த சாப்டர்ல கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா it is 50% chances there to come from this taxonomic categories ல இருந்து கேட்க வாய்ப்பு. So taxonomic categories என்னது? You should know the order in which each taxa is placed. Okay, first kingdomல ஆரம்பிக்கிறோம்.
5 கிங்டம், இப்போ 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். கிங்டம்க்கு அப்புறம் ஃபைலம். நம்ம அனிமல் கிங்டம் கடியில் நிறைய ஃபைலம் படித்தோம் இல்லையா, பிளான்ட் கிங்டம் கடியிலையும் படித்தோம். ஸோ அந்த மாதிரி ஃபைலமாக டிவைட் பண்ணுறோம். ஒரு ஃபைலம் கடியில் நிறைய கிளாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மமேலியாவில் இப்போ வெர்டிபிரேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஜார்ட் அண்ட் ஜாலஸ் இருந்துச்சு. ஜார்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கிளாஸுக்கு மேலே சூப்பர் கிளாஸ் இருக்கும். சூப்பர் கிளாஸ்க்கு அப்புறம் கிளாஸாக பிரிக்கிறாங்க. ஸோ கிளாஸில் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு. மமேலியா, ரெப்டீலியா, ஏப்ஸ், உங்களோட ஆம்ஃபிபியன்ஸ், இதெல்லாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து கிளாஸு, அதுக்கப்புறம் ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷீஸ். ஓகே, ஸோ இந்த ஆர்டரை வந்து மறந்துடக்கூடாது. KPCOFGS தரவாக இருக்கும். இந்த ஆர்டரில் வந்து கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இப்போ அட் ஈச் லெவல் it is called a taxa. For example, kingdom is a particular taxa. Phylum is a particular taxa. Class is a particular taxa. Okay. Now, so எனக்கு ஒரு question. இப்போ an organism, can it be present in more than one taxa? It is possible. ஏன்னா இப்போ அது ஒரு ஸ்பீஷீஸ் கடியில் வருதுன்னா it has to come under some genus, some family, some order, some class. So it has to come under multiple taxa. Okay, it will come under multiple taxa. So species is also known as the basic unit of taxonomy or evolution. Okay. அடுத்தது வந்து நீங்க இந்த சாப்டர்ல முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து important suffixes used for various phylum. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் phylum or divisionக்கு யூஸ்வலி phyta or mycota அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் bryophyta, பிளான்ஸாக இருந்தால் phyta, இப்போ அனிமல்ஸாக இருந்தால் chordata, ஆர்த்ரோபோடா, அந்த மாதிரி. ஓகே, அடுத்து வந்து கிளாஸுக்கு வந்து 5K, Theophyke, Rhodophyke இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ கிளாஸுக்கு வர்ற சஃபிக்ஸஸ், மைசிட்டிஸ், ஃபங்கை ரிலேட்டடாக இருந்தால் மைசிட்டிஸ். ஆர்டருக்கு வந்து ஏல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாலினோமியல்ஸ், அந்த மாதிரி. ஓகே, ஃபேமிலிக்கு ஏசே, ஐடிஏ. ஸோ இந்த சஃபிக்ஸஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் யூ ஷுட் நோ த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வெரி காமன் phylums, classes, orders and families. Okay, காமனான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் ரேண்டமாக ஒரு நேம் கொடுக்குறாங்க. நேம் கொடுத்துட்டு இஸ் திஸ் அ கிளாஸ், ஆர்டர் ஆர் அ ஃபேமிலி, அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ யூ ஷுட் நோ த சஃபிக்ஸஸ் தெரிஞ்சாலே யூ கேன் மோர் ஆர் லெஸ் கெஸ் விச் taxa does it come under அப்படின்னு, இல்லையா. ஸோ இன்கேஸ் உங்களால் எல்லாத்தையும் காமனாக இருக்கிறது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியலனாலும் ஃபர்ஸ்ட் சஃபிக்ஸஸை வந்து யூ ஷுட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சஃபிக்ஸஸ் ஞாபகம் வச்சாலே யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை விச் taxa it is அப்படின்னு. ஓகே, ஃபைலமாக இருந்தால் யூஸ்வலி யூல் கெட் டு நோ பிகாஸ் நம்ம அனிமல் அண்ட் பிளான்ட் கிங்டமில் படிக்கும் போது யூல் ஸ்டடிங் ஆல் த ஃபைலம். ஸோ யூஸ்வலி கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலியில் வர சஃபிக்ஸஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சாப்டர்லேயே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டானது ஆர்டர் ஆஃப் டாக்ஸானாமிக் கேட்டகரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்ஸானாமிக் கேட்டகரிஸோட ஆர்டர். செகண்ட் வந்து காமன் நேம்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சஃபிக்ஸஸை வந்து ஃபர்ஸ்ட் தரவாக இருக்கணும். சஃபிக்ஸஸ், டாக்ஸானாமிக் கேட்டகரிஸ், அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து டிஃபைனிங் கேரக்டர்ஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் அ லிவிங் ஆர்கனிசம். ஸோ அந்த கேரக்டர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் லினியஸ் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி, விட்டேக்கர். ஸோ அந்த மாதிரி. ஓகே, இம்பார்ட்டன்ட் நேம்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓகே, தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அண்ட் சயின்டிஃபிக் நேமோட ரூல்ஸ், பைனாமியல் நாமென்க்ளேச்சரோட ரூல்ஸ் யாரு கொடுத்தா. ஓகே, எதுவும் டவுட் இருக்கா இந்த சாப்டர்ல? எதுவும் டவுட் இருக்கா? நோ டவுட்ஸ். ஆன்லைன்ல எல்லாருக்கும் கிளியரா? வெரி ஈஸி சாப்டர். அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன். எனி சாப்டர் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு மைண்ட் மேப் போடுங்க. யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே, இந்த சாப்டரில் வாட் ஷுட் பி கவர்ட், ஸோ தட் யூ டோன்ட் லீவ் எனி திங் அவுட். ஓகே, ஏதாவது இம்பார்ட்டண்ட்டானதை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மைண்ட் மேப் மாதிரி போடுங்க. எனி சாப்டராக இருக்கட்டும், மைண்ட் மேப் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நோட் மேக்கிங், அதுக்கப்புறம் அந்த நோட்ஸ்ல இருந்து படிங்க. ஓகே, டயக்ராம்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணுறதுக்கு என்சிஆர்டி யூஸ் பண்ணுங்க. ஓகே, Krish, so can you explain what a taxa is? So taxa, for இப்போ இந்த இடத்துல taxa is each cat. For example, kingdom is a taxa, phylum is a taxa, class is a taxa, order is a taxa. So at every level it is known as a taxa. புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹோமோ சாப்பியன்ஸ்னா it is coming under the species sapiens. It is coming under species taxa.
Homo, it is coming under the genus taxa. So that particular organism is coming under multiple taxa. Animal kingdom, mammalia, இந்த மாதிரி கீழே கீழே போகுது. It is occupying multiple taxa. புரிஞ்சா என்ன taxana என்னன்னு? Kingdom is a taxa, phylum is a taxa, class is a taxa. Okay. Scientist names are very important. ஸோ அந்த கேட்டகரியோட அந்த ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த டேர்ம் தான் டாக்ஸா. ஓகே, அண்ட் டாக்ஸான் அப்படின்னா an organism belonging to a taxa. ஓகே, டாக்ஸா அண்ட் டாக்ஸான். டாக்ஸானா அந்த கேட்டகரியோட டேர்ம் டாக்ஸா, அதுக்கு அடியில் வர ஆர்கனிசம் நம்ம டாக்ஸான் அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகே, கேட்டகரி டாக்ஸான், டாக்ஸா டாக்ஸான். கிளாசிஃபிகேஷன்னா கேட்டகரினா என்னது? கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, இதெல்லாம் ஒரு கேட்டகரி. ஓகே, கிளாசிஃபிகேஷனா என்ன பண்றோம்? நம்ம அந்த ஆர்கனிசமோட கேரக்டர்ஸ் ஸ்டடி பண்ணி we are என்ன சொல்றது, we are telling ஓகே இந்த ஃபைலம்குள்ள வருது, இந்த கிளாஸ்க்குள்ள வருது, இந்த ஆர்டருக்குள்ள வருது, கேரக்டர்ஸ் ஸ்டடி பண்ணி இந்த ஆர்டருக்குள்ள வருது, நம்ம அதை வந்து ஒரு டாக்ஸாக்குள்ள போடுறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஆர்கனிசம் ஸ்டடி பண்ணி கேட்டகரிஸ் நிறைய இருக்கு, அந்த கேட்டகரிஸ்குள்ள நம்ம அசைன் பண்றோம் அந்த ஆர்கனிசம், அதுக்கு பேரு கிளாசிஃபிகேஷன். இன்னொரு சின்ன விஷயம், ஆகஸ்டின் பிராமஸ் ஏகாண்டோல் இவர் என்ன பண்ணாரு? He gave the term taxonomy. Okay, he was the one who gave the term taxonomy.
ஷாரன் அந்த வெளில இருக்காங்க கூப்பிடுங்க. அதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்களேன். Doubt which of the following is correctly matched without exception in regard to plan classification. Okay. Correctly matched. So first on the family la OSA. Okay. So fight up. Opsida. Genus Solanum. UM. Correctly matched without exception in regard to plan family execution. இல்ல இல்ல இப்போ படிக்க சொல்றேன். இந்த கொஸ்டின்ல எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, மேட்சா இருக்கு. கொஸ்டின்ல எரரா இருக்கும்.
பட் பெராப்சிடால எஸ்ஐடிஏன்னு வராது, ஓபிஎஸ்ஐடிஏ. ஐ மீன் opsida is your suffix, but anyways it's not much of a, all of them match correctly.
Vishal, Aparajita, Paul. Hi, good morning.
ஓகே, அடுத்து ஜுவாலஜிக்கு மூவ் பண்ணலாம். ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் ரீசெண்டாக பண்ணோம்ல இந்த சாப்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனி சாப்டர் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் வரைஞ்சிக்கணும். ஓகே, மைண்ட் மேப் வரைஞ்சிட்டு படிக்க ஆரம்பிச்சா என்னென்ன கவர் பண்ணணும் ஒரு ஐடியா உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிடும். ஸோ இந்த சாப்டர்ல வந்து மேஜராக 3 விஷயம் நம்ம கவர் பண்ண போகிறோம். 2 விஷயம், ஃபர்ஸ்ட் 2 இது வந்து காக்ரோச் அண்ட் ஃப்ராகோட மார்ஃபலாஜி, ஆனடாமி, ஹேபிட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இது ரெண்டும் கவர் பண்ணலாம். தேர்டாக வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ், அதோட கிளாசிஃபிகேஷன், எந்தெந்த லொகேஷன் ஆஃப் த பாடியில் இட் இஸ் ப்ரெசென்ட் அண்ட் வாட் இஸ் இட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, எனி டிஷ்யூ, எனி கிளாசிஃபிகேஷன் அண்டர் டிஷ்யூ எடுத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் இந்த 2 கேள்வியை தான் நீங்கள் கேட்கணும். எந்த இடத்துல இருக்கு, வாட் இஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன், ஓகே, அண்ட் சில இடத்துல காம்போசிஷன், ஓகே, அதாவது ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஷ்யூஸை வந்து நம்ம 4ஆக பிரிக்கிறோம்: எபித்தீலியல், கனெக்டிவ், மஸ்குலார் அண்ட் நியூரல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எபித்தீலியல் டிஷ்யூக்குள்ள போகலாம். எபித்தீலியல்ல உங்களுக்கு சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் அப்படின்னு 2 டைப் இருக்கு. இதுல ஏன் ஒரு டிஷ்யூ நம்ம சிம்பிள்ன்றோம், இன்னொரு டிஷ்யூ காம்பவுண்ட்னு சொல்றோம்னா பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் லேயர்ஸ். சிங்கிள் லேயர்டா இருந்துச்சுன்னா நம்ம சிம்பிள் டிஷ்யூன்னு சொல்றோம், மல்டி லேயர்டா இருந்துச்சுன்னா we are calling it compound tissues. ஓகே, ஸோ சிம்பிள் டிஷ்யூஸ்ல வந்து simple tissiesல you have simple squamous, simple cuboidal, simple columnar and simple ciliated and then pseudo stratified. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனை எப்படி பண்றாங்க, எந்த இடத்துல இருக்கு, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அண்ட் தென் அதோட ஃபங்க்ஷன் என்ன, இந்த 3 விஷயத்தை வச்சு தான் வந்து கிளாசிஃபை பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ஸ்குவாமஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ஸ்குவாமஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். சிங்கிள் லேயர்டா இருக்கு, ஃபிளாட்டன் செல்ஸா இருக்கு அண்ட் இட் இஸ் இர்ரெகுலர். ஸோ இப்போ நீங்க யூஸ்வலி வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செல்லோட ஒரு டிஷ்யூ டைப்போட லொகேஷனை வச்சு அதோட ஃபங்க்ஷனை நீங்க ஈஸியா யூ கேன் ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ஸ்குவாமஸோட லொகேஷன் வந்து வால்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அண்ட் ஏர் சாக்ஸ் ஆஃப் த லங்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்வியோலைலையும் பிளட் வெசல்ஸ்லையும் இருக்கு. ஸோ பிளட் வெசல்ஸ் இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் என்னவா இருக்கலாம், இட் ஹெல்ப்ஸ் இன் exchange of materials between the blood capillaries and the tissues. Alveoli இருக்குனா it can help in exchange of gases in the lungs. இல்லையா? ஸோ லொகேஷனை வச்சு நம்ம ஃபங்க்ஷன் இருக்கும். அதே மாதிரி போமன்ஸ், வால்ஸ் ஆஃப் த போமன்ஸ் கேப்சூல்ல இருக்கு அப்படின்றாங்க. அப்போ இட் இஸ் ஹெல்பிங் இன் த ஃபில்ட்ரேஷன் ஹேப்பனிங் இன் த போமன்ஸ் கேப்சூல். இல்லையா? ஸோ லொகேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து லொகேஷன் என்ன சொல்றாங்க, பிளட் வெசல், வால்ஸ் ஆஃப் த Bowman's capsule, alveoli. ஸோ இந்த லொகேஷன்ஸை வச்சே வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸையும் வந்து டெடியூஸ் பண்ணியாச்சு. ஓகே, Bowman's capsule it helps in filtration happening in the Bowman's capsule. It helps in the exchange of gases. And blood vessels la இருக்கறனால exchange of materials between the tissue and the blood capillaries. ஓகே, இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி சிம்பிள் கியூபாய்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா லொகேஷன் எங்கே இருக்கு, டக்ட்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ் அண்ட் கிட்னி டிபியூல்ஸ்ல இருக்கு அப்படின்றாங்க. ஸோ டக்ட்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ்ல இருக்குன்னா என்ன அர்த்தம், ஹெல்ப்ஸ் இன் செக்ரேஷன்.
ஓகே. அதே மாதிரி கிட்னி டியூபியூல்ஸ் இருக்கு, அப்படின்னா ஹெல்ப்ஸ் இன் அப்சார்ப்ஷன். அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ பிரசன்ட் தைராய்டு பார்ட், செம்னிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ் அப்படின்றாங்க. ஸோ செம்னிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ்னா ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? கெமீட் ஃபார்மேஷன். செம்னிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ்னா கெமீட் ஃபார்மேஷன். ஸோ லொகேஷனை வச்சு யூ கேன் ஈஸிலி ஃபிகர் அவுட் த ஃபங்க்ஷன், ஓகே, ஆர் வைஸ் வெர்சா. So, for example, in PCT, epithelials of the PCT is also made up of cuboidal cells, simple cuboidal epithelium. Okay. So, function என்னவா இருக்கும்? Excretion இருக்கும். Okay. அடுத்து வந்து simple columnar epithelium. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஸ்ட்ரக்சரை வச்சு கூட you can figure out the function. For example, இங்க cuboidalல வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ரீ பார்டர் கால் பிரஷ் பார்டர் கியூபாய்டல் எபித்தீலியம் அப்படின்றாங்க. ஸோ பிரஷ் பார்டர் செல்ஸ் வந்து நம்ம எங்கே பார்ப்போம்? பிசிடி ஆஃப் த நெஃப்ரான்ஸ் ஆஃப் த கிட்னி இங்கெல்லாம் பார்ப்போம் இல்லையா? ஸோ அப்படியே நம்ம ஃபிகர் அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் காலம்னாரில் ஸ்ட்ரக்சரில் தே ஆர் டெல்லிங் தே ஹேவ் மைக்ரோவிலை. ஸோ மைக்ரோவிலைனா எங்கே இருக்க வாய்ப்பு இருக்கு? ஸ்மால் இன்டெஸ்டைன், ஸ்டொமக்கில் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஹை சான்ஸ். ஸோ லொகேஷன் வந்து லைனிங் ஆஃப் ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன். அப்போ ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? மைக்ரோவில்லையா இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் ஃபங்க்ஷன்? மைக்ரோவில்லை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தி அப்சார்ப்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் இன்க்ரீசிங். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்? இட் இஸ் ஹைலி அப்சார்ப்டிவ். ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சரை வச்சு கூட யூ கேன் ஃபிகர் அவுட் த லொகேஷன் அண்ட் த ஃபங்க்ஷன். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து இஃப் இட் ஹாஸ் மைக்ரோவில்லை அப்படின்னா அப்சார்ப்ஷன்ல இன்க்ரீசிங் சர்ஃபேஸ் ஏரியா அப்சார்ப்ஷன்ல ஹெல்ப் பண்ணுது. அப்போ இது எந்த டைப் ஆஃப் செல்? லொகேஷன் எங்கே இருக்க வாய்ப்பு இருக்கு? லைனிங் ஆஃப் ஸ்டொமக், எண்டிங் ஆஃப் இன்டெஸ்டைன் மெயினா. அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களோட சென்சரி ரிசப்ஷன், அந்த ஸ்கின், ஐஸ், இயர்ஸ், நோஸ் அங்கேயும் இருக்கு. காப்லெட் செல்ஸ்லயும் இருக்கு. ஸோ காப்லெட் செல்ஸ்ல வந்து காப்லெட் செல்ஸ் என்ன பண்ணும்? இட் செக்ரீட்ஸ் மியூக்கஸ் இல்லையா? செக்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்ல வந்து செக்ரீஷன் ஆஃப் மியூக்கஸ் பை காப்லெட் செல்ஸ், இன்டெஸ்டைனல் மியூக்கோசா. ஸோ மைக்ரோவேவ்ல இருக்கனால சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்றோம். சென்சரி இன் ஃபங்க்ஷன், சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருக்கனால சென்சரி இன் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ எல்லாம் வந்து இன்டர்லிங்க்டு. அடுத்து வந்து சிம்பிள் சீலியேட்டட் எபித்தீலியம். அதே மாதிரி இங்க வந்து they are telling they have cilia on their surface. So cilia எதுல ஹெல்ப் பண்ணும்? helps in the movement of molecules இல்லையா? helps in the movement of molecules. So movement of molecules எங்க தேவைப்படும்? ஃபங்க்ஷன் வந்து cilia இருக்கிறதுனால to move foreign particles or mucus in a particular direction. So எங்க இருக்க வாய்ப்பு இருக்கு? fallopian tube easy. ஓகே. fallopian tube, அதே மாதிரி உங்களோட bronchioles. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து continuous movement is necessary. So அந்த இடத்துல வந்து ciliated epithelium you can find. Okay. அடுத்து வந்து pseudostratified epithelium. pseudostratifiedல வந்து again they are telling structure வச்சு you can figure out the other things. So structureல வந்து mucus secreting goblet cells are present அப்படின்னு சொல்றாங்க. அப்ப naturally இங்கேயே ஃபங்க்ஷனும் கவர் ஆயிடுச்சுல, mucus secretion. ஸோ அதே மாதிரி pseudostratifiedல வந்து they are located in non-ciliated columnar epithelial tissues on urethra of human male அப்படின்றாங்க. ஸோ urethra of human male இருக்கிறதுனால அதோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? urine and semen in the male urethra, secretion and movement of urine and semen in the urethra. ஸோ urethraல என்ன மூவ்மெண்ட் நடக்கும்? semen and urine movement நடக்குமா? ஸோ urethraல இருக்கு அப்படின்னா helps in the movement of semen and urethra, semen and urine through the urethra. ஓகே. ஸோ அந்த மாதிரி படிக்கணும். அடுத்து வந்து இது glandular epithelium அப்படின்னு ஒன்று இருக்கு. glandular epithelium deals with secretion. Okay. So specialized for secretion and those are called glandular epithelium. So அதில் வந்து நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஒன்று வந்து based on cell number. அந்த செல்ஸ் வந்து சிங்குலர் யூனிட்டா ஃபங்க்ஷன் ஆகுதா, யூனிசெல்லுலாரா, மல்டிசெல்லுலாரா. இன்னும் வந்து based on mode of pouring. அதோட செக்ரேட் பண்ணது ஓகே. செக்ரேட் பண்ண அந்த செக்ரேஷன்ஸ் வந்து டைரக்டா டக்ஸுக்குள்ள இல்ல பிளட் வெசல்ஸ்குள்ள ரிலீஸ் பண்ணுதா, இல்ல டக்ஸ் மூலியமா ரிலீஸ் பண்ணுதா? டக்ட் ஆர் டக்ட்லெஸ், எக்ஸோக்ரைன் ஆர் எண்டோக்ரைன் அப்படின்னு பார்க்கணும். ஹெட்ரோக்ரைனா இருக்கும். சில இது வந்து ரெண்டுமே பண்ணும். டைரக்டாவும் செக்ரேஷன், சில செக்ரேஷன்ஸ் போர் பண்ணும், சில இது டக்ஸ் த்ரூ த டக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பான்க்ரியாஸ். அடுத்து வந்து பேஸ்ட் ஆன் மோட் ஆஃப் செக்ரேஷன். மோட் ஆஃப் செக்ரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் சில கிளாண்ட்ஸ் வந்து சில கிளாண்டுலர் டிஷ்யூஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை செக்ரேட் பண்ணும்போது தே லூஸ் பார்ட் ஆஃப் தெம் செல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து மேமரி கிளாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து இட் இஸ் கெட்டிங் மாடிஃபைட் இன்டு ஸ்வெட் கிளாண்ட்ஸ். இட் இஸ் லூசிங் அ பார்ட் ஆஃப் இட் செல்ஃப் டு ஃபங்க்ஷன் ஆஸ் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இல்லையா? ஸோ தோஸ் ஆர் கால்ட் அப்போக்ரைன்.
அதே மாதிரி ஹோலோக்ரைன்னா என்னது, தி என்டையர் டிஷ்யூ வில் டிஸ்இன்டகிரேட் டு ப்ரொடியூஸ் இட் செக்ரீஷன்ஸ். அடுத்து வந்து நீரோக்ரைன். நீரோக்ரைன்ல என்ன ஆகும்னா, த secretory tissue வந்து glandular tissue will secrete something but will not lose itself. Okay, அந்த secretions வந்து ஒரு ப்ராடக்ட்டா ரிலீஸ் பண்ணும், not as a part of itself, as a product, secretory product ரிலீஸ் பண்ணும். அடுத்து வந்து காம்பவுண்ட் எபித்தீலியம். ஸோ காம்பவுண்ட்ல வந்து ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம், ஸ்ட்ராட்டிஃபைட் அண்ட் டிரான்சிஷனல். ஓகே, பை நவ் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட். இப்போ நம்ம காம்பவுண்டுக்குள்ள வந்துட்டோம். காம்பவுண்ட்ல இட் இஸ் மேட் அப் ஆஃப் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் டிஷ்யூ ஆர் செல்ஸ். ஓகே, மோர் தென் ஒன் லேயர் ஆஃப் செல்ஸ்னால அதை காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மல்டி லேயர்டா இருக்கிறதுனால செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷனுக்கான ஃபங்க்ஷன் இங்கே வராது. இங்கே இன்ஸ்டெட் என்ன ஃபங்க்ஷன் வரும்னா, ப்ரொடெக்ஷன், மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ், அப்ரேஷன், ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வரும். இதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ற ஃபங்க்ஷன் ப்ரொடெக்ஷன். So they can be stratified or transitional. Okay, so stratified na enna agum, squamous epithelium, multi layers of squamous epithelium. Okay, they are made up of multiple layers of squamous epithelium. Function enna agum, protecting the tissues from mechanical injury, chemical stress, pathogenic bacteria and water loss. So inga stratified la vandu you have keratinized and non keratinized. Keratin na enna, it is a protein which is helping in preventing abrasion. abrasion இப்படி உரசு இந்த டெட் செல்ஸ் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுதுல, ஒயிட் கலர்ல டெட் செல்ஸ் அப்படிங்க ப்ரொடியூஸ்ல, அதுக்கு பேரு அப்ரேஷன். ஸோ அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றது தான் வந்து கெராட்டின். ஸோ கெராட்டினைஸ் அண்ட் நான் கெராட்டினைஸ் இருக்கு ஸ்ட்ராட்டிஃபைட்ல. கெராட்டினைஸ்ல கெராட்டின் இருக்கும், அதுல இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. கெராட்டினைஸ்ல வந்து எக்ஸாம்பிள்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா, எக்ஸ்டர்னல் போர்ஷன் ஆஃப் த லிப்ஸ், ஸ்கின்ல அண்ட் டங்குல. நான் கெராட்டினைஸ் எங்க இருக்கும், ஸ்கின்ல தான் ஆப்வியஸ்லி இருக்கணும், அப்பதானே அப்ரேஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். உள்ள இருந்தா பிரயோஜனம் இல்லைல்ல. ஸோ ஸ்கின்ல வந்து இட் இஸ் ஆப்வியஸ்லி தேர், கெராட்டின் இஸ் தேர் இன் தி ஸ்கின். நான் கெராட்டினைஸ் செல்ஸ் எபித்தீலியம் வில் லேக் கெராட்டின். ஓகே, இது எங்க இருக்கும், தே ஆர் பிரசன்ட் இன் கார்னியா. கார்னியா எங்க, கண்ணுல. கார்னியா, ஓரல் கேவிட்டி, ஈசோஃபேகஸ், வஜைனா அண்ட் இன்னர் போர்ஷன் ஆஃப் த லிப்ஸ். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா there will be a difference between the outer lips and the inner lips. டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து டிரான்சிஷனல் எபித்தீலியம். டிரான்சிஷனல் எப்படி இருக்கும்னா, these cells are specialized to contract and expand. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ராக்ஷன் எக்ஸ்பேண்ட் எந்த இடங்கள்ல தேவைப்படும், யூரினரி பிளாடர். எஸ், யூரினரி பிளாடர்ல கண்டிப்பா கண்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் தேவைப்படும். அதே மாதிரி உங்களோட யுரேத்ரா, சில கிளாண்ட்ஸ், ப்ராஸ்டேட், டக்ஸ் ஆஃப் யுவர் கிளாண்ட்ஸ், ப்ராஸ்டேட், டக்ஸ் ஆஃப் யுவர் ப்ராஸ்டேட் கிளாண்ட். ஸோ தீஸ் அண்ட் ஆல் ரிக்வயர், ஸோ செக்ரீஷன்ஸ் வந்து அந்த டக்ஸ் மூலியமா டிராவல் ஆகும். ஸோ த ducts must be expanding and contracting multiple times. Yeah, so those are very important, and these cells can be columnar or cuboidal. Okay, அடுத்து வந்து செல் ஜங்ஷன்ஸ். ஸோ செல் ஜங்ஷன்ஸ்ல மூணு இருக்கு, டைட் ஜங்ஷன், adhering junction and gap junction. பேர்லயே இருக்கு அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு. பட் டைட் ஜங்ஷன்னா என்ன, டைட் ஜங்ஷன் என்ன பண்ணும், டைட்டா, இட் will prevent any type of leaking of any substance. ஓகே, அடுத்து வந்து adhering junction. ஸோ adhering junction என்ன பண்ணும், adheringனா என்னது, கீப்பிங் மல்டிபிள் திங்ஸ் டுகெதர். ஓகே, ஒட்டி வைக்கிறது. ஸோ adhering junction என்ன பண்ணும், இட் will cement, it will perform cementing of the nearby cells. ஓகே, அடுத்து gap junction. நீங்க நியூரான், கோஆர்டினேஷன் ஆஃப் நியூரான் சாப்டர்ல படிச்சிருப்பீங்க. கேப் ஜங்ஷன் என்ன பண்ணும், இட் ஹெல்ப்ஸ் இன் கம்யூனிகேஷன் வித் ஈச் அதர். கம்யூனிகேஷன் ஆஃப் ஒன் செல் டு தி அதர் வந்து கேப் ஜங்ஷன். ஸோ அது எப்படி நடக்குது, த்ரூ த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அயான்ஸ், through the ion channels and the machinery of ion transport. Gap junction எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற நம்ம நியூரான் சாப்டர்ல படிச்சோம் இல்லையா, நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். அடுத்து வந்து கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூல வந்து it is again divided into loose connective, dense connective and specialized connective. So loose connective la you have areolar and adipose tissue. Okay, so adipose tissue na enadhu, adipose அப்படினாலே what is coming to our mind, fats is coming to our mind. So அந்த fats எல்லாம் என்ன ஆகும்னா, excess of fats நம்ம பாடி கன்சியூம் பண்றோம்னா அந்த excess of fats வந்து adipose tissuesல தான் போய் ஸ்டோர் பண்ணும். So adipose tissueஸோட ஃபங்க்ஷன் வந்து is to store your fats, and fats வந்து நம்ம பாடியில வந்து மினிமமா சில percentage of fat கண்டிப்பா இருந்தே ஆகும். ஏன், because it acts like a shock absorbing medium. It protects the internal organs of the body. Fat will protect the internal organs of the body. அது பேர் தான் good fat அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து areolar tissue. So areolar tissue வந்து என்ன பண்ணுனா, so it will contain all your immune cells. For example, fibroblasts, macrophages, mast cells. Macrophages என்ன பண்ணும்,
phagocytosis பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த செல்ஸ் எல்லாம் is contained in the areolar tissue. Okay. So areolar tissueல வந்து மேட்ரிக்ஸ் இருக்கு. மேட்ரிக்ஸ்ல வந்து ரெண்டு டைப் ஆஃப் புரோட்டீன் ஃபைபர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னு வந்து ஒயிட் கொலாஜன் ஃபைபர், இன்னொன்னு yellow கொலாஜன் ஃபைபர். ஸோ ஒயிட் கொலாஜன் ஃபைபர்ல கொலாஜன் புரோட்டீன் இருக்கு. yellow கொலாஜன்ல வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் எலாஸ்டின் புரோட்டீன். ஓகே. அடுத்து வந்து டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூலேயே உங்களுக்கு டென்ஸ் ரெகுலர் அண்ட் டென்ஸ் இர்ரெகுலர் இருக்கு. டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸோட வேலை வந்து இஸ் டு ஜாயின் மல்டிபிள் போன்ஸ் டுகெதர் ஆர் அ மசில் டு அ போன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலர் டென்ஸ் கனெக்டிவ்ல வந்து டெண்டான்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் வருது. டெண்டான்ஸ் என்ன பண்ணும்? டெண்டான்ஸ் வந்து இன்எலாஸ்டிக்கா இருக்கும் அண்ட் இட் இஸ் கனெக்டிங் போன் டு போனா மசில் டு போனா? Muscle to bone. Okay. So it is connecting the skeletal muscles to the bone and it is inelastic. Ligaments என்ன பண்ணுது? It is connecting bone to a bone. Okay. Ligaments are made up of elastic fibers. Tendons are made up of inelastic fibers. Okay. Dense regular and dense irregular ஓட diagram உங்க NCERT ல கொடுத்திருப்பாங்க. So that is very important. Okay. Dense regular and dense irregular. நீங்க அந்த டயக்ராமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எது டென்ஸ் இர்ரெகுலர் அண்ட் எது டென்ஸ் ரெகுலர் அப்படின்னு. ஓகே. ஸோ டென்ஸ் இர்ரெகுலர்ல வந்து உங்களோட கொலாஜன் ஃபைபர்ஸ், ஃபிப்ரோபிளாஸ்ட், மேட்ரிக்ஸ் இதெல்லாம் மிதக்குது. டென்ஸ் ரெகுலர்ல வந்து உங்களோட கொலாஜன் ஃபைபர்ஸ் அண்ட் ஃபிப்ரோபிளாஸ்ட் வந்து மிதக்குது. ஓகே. அடுத்தது வந்து டென்ஸ் ஓகே அடுத்து வந்து ஸ்பெஷலைஸ் செல்ஸ். ஸோ ஸ்பெஷலைஸ் செல்ஸில் வந்து கார்டிலேஜ், போன், பிளட், லிம்ஃப், ஸோ அதுலேயே வந்து ஃப்ளூயிட் ஆகவும் இருக்குது. ஃப்ளூயிட் ஸ்பெஷலைஸ், ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் இன்னொன்று வந்து ஸ்கெலிட்டல் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ ஸ்கெலிட்டல் கனெக்டிவ் டிஷ்யூவில் போன்ஸ் அண்ட் கார்டிலேஜ் வருது. ஃப்ளூயிட் கனெக்டிவ்ல பிளட் அண்ட் லிம்ஃப் வருது. ஓகே. ஸோ போன்ஸ் வந்து எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது? போன் செல்ஸ். போன் செல்ஸ் என்னன்னு கூப்பிடுவோம்? போன் ஃபார்மேஷன் ப்ராசஸ் என்னன்னு கூப்பிடுவோம்? ஆஸ்டியோபோரோசிஸ் இல்லையா? ஸோ அது எந்த இடத்துல நடக்குது? போன் மேரோ இல்லையா? ஸோ போன் மேரோல தான் வந்து இட் இஸ் ஆல்சோ சர்விங் ஆஸ் த சைட் ஆஃப் கரெக்ட் மதுஸ்ரீ கரெக்ட். ஸோ அதே மாதிரி போன் மேரோ இஸ் ஆல்சோ சர்விங் ஆஸ் த சைட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் யுவர் பிளட் செல்ஸ். பிளட் செல்ஸோட ப்ரொடக்ஷனும் வந்து போன் மேரோல நடக்குது. ஓகே. உங்களோட டி செல்ஸ் இதெல்லாமும் இட் இஸ் கெட்டிங் ப்ரொடியூஸ் இன் த போன் மேரோ பட் இட் இஸ் மெச்சூரிங் இன் த தைமஸ். ஓகே. பட் ஸோ ப்ரொடக்ஷன் வந்து போன் மேரோல தான் நடக்குது. ஸோ கார்டிலேஜ் இஸ் நோன் ஆஸ் காண்ட்ரோசைட்ஸ், போன் இஸ் நோன் ஆஸ் ஆஸ்டியோசைட்ஸ். காண்ட்ரோசைட்ஸ் ஆர் சாஃப்ட் போன், ஸ்பாஞ்சி போன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் பிரசன்ட் இன் எங்கே இருக்கும்? லொகேஷனு நோஸ், இயர்ஸ் இந்த இடங்கள்லாம் இருக்கும். ஓகே. டிப் ஆஃப் நோஸ், அவுட்டர் இயர் ஜாயின்ஸ் அந்த இடத்துலலாம். அண்ட் இன்னொரு விஷயம், கார்டிலேஜ்க்கும் போனுக்கு என்ன வித்தியாசம்னா, கார்டிலேஜ் கேன் ரெசிஸ்ட் பர்டிகுலர் ஃபோர்ஸ். இட் கேன் ரெசிஸ்ட் ஃபோர்ஸ் அண்ட் இட் கேன் கம்ப்ரெஸ். ஓகே. ஆனால் போன்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஓகே. இட் வில் கிவ் அன் ஆப்போசிட் ஃபோர்ஸ். யூ கான் கம்ப்ரெஸ் அ போன். ஸோ அடுத்து வந்து பிளட் அண்ட் லிம்ஃப். பிளட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் பிளட் அண்ட் லிம்ஃப் வந்து ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூக்கு அடியில் வருது. பிளட்டில் வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. மெயின்லி ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ். டபிள்யூபிசியில் யூ ஹேவ் அக்ரானுலோசைட்ஸ் அண்ட் கிரானுலோசைட்ஸ். ஸோ ஆல் த கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். லிம்ஃப் என்னாவும் இட் இஸ் கலர்லெஸ் ஃப்ளூயிட். ஏன் கலர்லெஸ்ஸாக இருக்கு? பிகாஸ் இட் டஸ் நாட் ஹேவ் எனி ஆர்பிசிஸ் ஆர் பிளேட்லெட்ஸ். ஓகே. இப்போ பிளட்டுக்கு வந்து அந்த ரெட் கலர் கன்ஃபர் பண்றது வந்து presence of RBCs and platelets. Okay. அடுத்து வந்து மஸ்குலர் டிஷ்யூ. மஸ்குலர் டிஷ்யூல ரெண்டு இருக்கு, வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ வாலண்டரி ஆல்சோ நோன் ஆஸ் ஸ்கெலிட்டல், இன்வாலண்டரி ஆர் யுவர் ஸ்மூத் மசில்ஸ். ஓகே. ரொம்ப பேசிக்ஸ். அண்ட் ஆல்சோ ஸோ மஸ்குலர் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் fibrils. Okay. They are made up of fibers which are known as myofibrils. Okay. Manu, good morning sir, good morning. Okay, அடுத்து வந்து
ஸோ ஸ்கெலிட்டலில் பார்த்தீங்கன்னா it is striated. ஓகே, நம்ம பார்த்தோம்ல striated and transitional epithelium cells. ஸோ அங்கே your voluntary or your skeletal tissues are striated first thing, and it is under our control. இல்லையா? That is why we are calling them voluntary. ஸோ அதோட இந்த வாலண்டரி டிஷ்யூஸோட கவரிங் வந்து will be made up of sarcolemma. sarcolemma எப்படி இருக்கும்? எலாஸ்டிக்கா இருக்கும். அடுத்து ஸ்மூத் மசில்ஸ் எப்படி இருக்கும்? நான் ஸ்ட்ரையேட்டடா இருக்கும், and it is not under our control. Okay, they are involuntary function and they are not under our control. They are non striated. ஸோ எங்க இருக்கும் லொகேஷன் வந்து உங்களோட யூரினரி பிளாடர், உங்களோட யூட்ரஸ், பிளட் வெசல்ஸ் அண்ட் லைனிங் ஆஃப் யுவர் இன்டெஸ்டைன், ஈசோஃபேகஸ். ஸோ லைனிங் ஆஃப் இன்டெஸ்டைன் இப்போ டைஜஷன் நடக்கும்போது பை பெரிஸ்டாட்டிக் மூவ்மெண்ட்ஸ் த ஃபுட் இஸ் பீங் மூவ் ஃபார்வர்ட். ஸோ தட் இஸ் நாட் அண்டர் ஆர் கண்ட்ரோல். ஓகே, நம்ம வாலண்டரிலி வி ஆர் நாட் கேரிங் அவுட் டைஜஷன், அதுதான் நடக்குது. ஸோ தோஸ் மசில்ஸ் ஆர் நாட் அண்டர் ஆர் கண்ட்ரோல். அங்கேயும் வந்து மசில்ஸ் ஆர் இன்வால்வ், பட் தோஸ் மசில்ஸ் ஆர் நாட் அண்டர் ஆர் கண்ட்ரோல். ஓகே, அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஆஃப் யூரின்லையும் வந்து இட் இஸ் நாட் அண்டர் ஆர் கண்ட்ரோல். ஓகே, நம்ம வந்து வாலண்டரிலி ஸ்பிங்டர் மசில்ஸை கண்ட்ரோல் பண்ணி we can stop the urine flow temporarily. Okay, voluntarily, but urine production is not under our control. Okay, இன்னொன்று வந்து cardiac muscles. So cardiac muscles is a type of smooth muscle where which is not under our control. So cardiac musclesல வந்து எங்க இருக்கும்? It is present in the covering of the heart. Okay, it is present in the heart muscles and they never get fatigued. They have to work 24/7. Okay, striated and cardiac muscles will be striated and involuntary. Usually smooth muscles are non-striated and cardiac muscles are striated. Okay, அதே மாதிரி intercalated discs இருக்கு. இந்த intercalated discs வந்து என்ன பண்ணுனா it helps in boosting the contraction wave and permitting the wave. So இப்போ வந்து synovial node SAN ல வந்து electrical impulse generate ஆகுது. ஸோ அந்த இம்பல்ஸை வந்து கேரி அவுட் பண்ணணும். ஸோ intercalated discs help in boosting that contraction wave and permitting the wave of muscle contraction to be transmitted from one cardiac fiber to the other. It is made up of fibrils, it is made up of fiber. Yeah, cardiac muscles are, smooth muscles in general are made up of fibers. Yeah, so it helps in conduction from one fiber to the other. Yeah, boosting the contraction. கடைசியா வந்து நியூரல் டிஷ்யூ. நியூரல் டிஷ்யூல நியூரல் டிஷ்யூல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன இங்க நடக்குது அப்படின்னு பார்த்தா த போலரைசேஷன் அண்ட் டீபோலரைசேஷன், எக்ஸைட்டபிலிட்டி ஆஃப் த செல்ஸ். ஒரு செல் எக்ஸைட்டபிளா இருந்தா தானே வந்து போலரைசேஷன் அண்ட் டீபோலரைசேஷன் நடக்கும் இல்லையா? இட் ஷுட் பி எக்ஸைட்டபிள். ஸோ தீஸ் செல்ஸ் ஆர் எக்ஸைட்டபிள், எக்ஸைட்டபிலிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி, கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் இங்கே நடக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாருக்கும் தெரியும். செல் பாடி இருக்கு, செல் பாடி இருக்கு, அதே மாதிரி ஆக்ஸான் இருக்கு. ஓகே, ஆக்ஸான் and then these are your axon terminals. ஸோ இந்த இடத்துல if it is myelinated it will have myelin sheath. If it is non myelinated myelin sheath இருக்காது. and ஒரு myelin sheathக்கு and obviously Schwann cells இருக்கும் in each myelin sheath, and இந்த gap வந்து நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? node of Ranvier ன்னு கூப்பிடுவோம். node of Ranvier, this is your myelin sheath, these are your axon terminals. axon terminalsல synaptic knob இருக்கும். synaptic knob மூலமா உங்களுக்கு என்ன நடக்குது? neurotransmitters are being released and ion channels are opening. ஓகே, அந்த இடத்துல கண்டக்ஷன் நடக்குது. ஸோ இதை வந்து நம்ம இங்க வந்து இந்த இடத்துல நிசில்ஸ் கிரானியூல்ஸ் இருக்கும். நிசில்ஸ் கிரானியூல்ஸ் வந்து டென்ட்ரைட்ஸ் அண்ட் செல் பாடியில கண்டுபிடிக்கலாம். this is your nucleus. ஓகே, so cell body and axon. Okay, this is your nucleus.
these are your dendrites. So dendrites, so electrical impulse வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது? Dendrites to body, cell body to the axon. Okay, direction of impulse வந்து ரொம்ப important. Okay, so அத மறந்துடாதீங்க. இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ல இன்னும் டீப்பா தரவா பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து இப்போ காக்ரோச்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான திங் டு பி நோன் வந்து இப்போ காக்ரோச்சோ ஃப்ராக் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் என்ன உங்களுக்கு தெரியணும்னா கிங்டம், ஃபைலம், கிளாஸ் என்ன அப்படின்றது தெரியணும். ஓகே, ஸோ கிங்டம் என்னது? அனிமேலியா, ஃபைலம் ஆர்த்ரோபோடா அண்ட் கிளாஸ் இஸ் இன்செக்டா. அண்ட் ஆர்த்ரோபோடாவோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் என்னன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது. வாட் இஸ் த ஜென்ரல் கேரக்டர் ஆஃப் ஆல் ஆர்த்ரோபோடன்ஸ்? ஆர்த்ரோபோடாவோட ஜென்ரல் கேரக்டர் என்னது? ஜாயிண்ட் அப்பெண்டேஜஸ் ஃபர்ஸ்ட். அண்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் எப்படி இருக்கும்? chitinous exoskeleton. And circulatory system எப்படி இருக்கும்? ஓப்பனா இருக்கும். So these are like common characters of arthropoda. அங்க இருந்து ஆரம்பிங்க. Okay, you will get an idea. அதுக்கப்புறமா வந்து நம்ம காக்ரோச்குள்ள போவோம். காக்ரோச்ல வந்து ஃபர்ஸ்ட் அதோட ஹேபிட்டாட். ஸோ ஹேபிட்டாட் வந்து எப்படி? நாக்டர்னல். நாக்டர்லாம் என்னது? தே ஆர் ஆக்டிவ் அட் நைட். ஏன் நீங்கள் வந்து ஒரு கிச்சனில் போகிறீங்க அப்படின்னா மிட் நைட்டில் நீங்கள் லைட் ஆன் பண்ணிங்கன்னா நிறைய காக்ரோச் ஓடிட்டு இருக்கும். இதே பகலில் பார்த்தீங்கன்னா தே ஓன்ட் பி ஆஸ் மச் ஆஸ் இட் வாஸ் இந்த நைட். ஓகே, ஸோ தே ஆர் நாக்டர்னல். ஓம்னிவோரஸ். ஓகே, ஓம்னிவோரஸ். ஹேபிட்டாட் எப்படி இருக்கும்? எந்த லொகேஷனில் இருக்கும்? இட் இஸ் பிரசன்ட் இன் வார்ம் அண்ட் டேம்ப் பிளேசஸ். ஓகே, அண்ட் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் வெக்டர். ஓகே, பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வெக்டர். நம்பர் ஒன் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வெக்டர். ஓகே, இன்னொரு விஷயம், இட் இஸ் ஆல்சோ கால் கர்சாரியல். கர்சாரியல்னா என்னன்னா இட் இஸ் ரன்னிங் டைப் ஆஃப் லெக்ஸ். ஓகே, அதோட மோட் ஆஃப் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரன்னிங். ஸோ அதோட அப்பெண்டேஜஸ் யூஸ் பண்ணி இட் இஸ் ரன்னிங். ஸோ அந்த ரன்னிங் டைப் ஆஃப் மூவ்மெண்ட்டை கர்சோரியல் அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகே, மார்ஃபாலஜிலேருந்து ஆரம்பிப்போம் இப்போ. ஸோ மார்ஃபாலஜியில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிமெட்ரி பார்ப்போம். ஓகே, சிமெட்ரி எப்படி இருக்கணும்? பைலாட்ரல் சிமெட்ரியா இருக்கு. கலர் வந்து ரெட்டிஷ் ப்ரௌனா இருக்கு. சைஸ் வந்து 34 to 35 mm இருக்கு. ஓகே, மில்லிமீட்டர். எக்ஸோஸ்கெல்டன் வந்து ஆப்வியஸ்லி கைட்டினஸ் எக்ஸோஸ்கெல்டன். அடுத்து வந்து பாடி ஆர்கனைசேஷன். பாடி ஆர்கனைசேஷன்ல நம்ம மூணா பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஹெட்டு, அப்புறம் தொராக்ஸ் அண்ட் தென் யோர் அப்டமன். ஸோ ஹெட்டில் இருக்கிற பார்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் பார்த்தோம். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ மெட்டீரியல் கால் கைட்டின். ஓகே, ஆனால் தட் கைட்டின் இஸ் நாட் லிவிங், இட் இஸ் நான் லிவிங் மெட்டீரியல். ஓகே, ஸோ எக்ஸோஸ்கெலிட்டனில் வந்து பிளேட்ஸ், நிறைய பிளேட் ஃபார்மேஷன் பிளேட்ஸாக இருக்கும். அந்த பிளேட்ஸை வந்து நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? ஸ்க்ளெரைட்ஸ்னு கூப்பிடுவோம். ஓகே, ஸோ அந்த பிளேட்ஸ் இருக்கும். அந்த பிளேட்ஸை நம்ம ஸ்க்ளெரைட்ஸ்னு கூப்பிடுவோம். டார்சலி அந்த ஸ்க்ளெரைட்ஸை டர்கம்னு கூப்பிடுவோம். வென்ட்ரலி அந்த ஸ்க்ளெரைட்ஸை டர்னம்னு கூப்பிடுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டெரைட்ஸ் எல்லாம் ஆர் ஜாயின் டுகெதர் பை அன் ஆர்த்ரோடியல் மெம்ப்ரேன். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ஆர்த்ரோடியல் மெம்ப்ரேன் ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். அப்பதான் ஈஸியா மூவ் பண்ண முடியும். கரெக்டா? அடுத்து வந்து ஹெட்டில் வந்து ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஸோ ஹெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்? ட்ரையாங்குலர் அண்ட் வெரி ஸ்மால். அண்ட் தென் இட் இஸ் அட்டாச் டு த தொராக்ஸ் பை யோர் ஃப்ளெக்சிபிள் நெக். ஓகே, ஃப்ளெக்சிபிள் நெக் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ளெக்சிபிள் நெக் இருக்கிறனால என்னாகும்? இட் ஷோஸ் மேக்ஸிமம் மொபிலிட்டி. இப்போ நீங்கள் ஒரு காக்ரோச்சோட ஹெட் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டனா வந்து அந்த ஹெட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஆண்டனா அப்படி இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஒரே இடத்துல இருக்காது. இட் கீப்ஸ் ஆன் மூவிங். ஒரு இடத்துல நின்னாலும் தட் ஹெட் கீப்ஸ் ஆன் மூவிங். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ளெக்சிபிள் நெக். ஓகே, அடுத்து வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ், காம்பவுண்ட் ஐஸ். ஓகே, இட் ஹேஸ் காம்பவுண்ட் ஐஸ். ஸோ மொசைக் விஷன்னா என்னது? ரெசல்யூஷன் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்குமா ஜாஸ்தியா இருக்கும்? ஹை ரெசல்யூஷனா? சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்கும்? ஹை சென்சிட்டிவிட்டி, லோ ரெசல்யூஷன். ஓகே, அது கால் மொசைக் விஷன். ஸோ காம்பவுண்ட் ஐஸ் இருக்கும், மொசைக் விஷன் இருக்கு. ஒரு கண்ணுலயும் வந்து 2000 ஒமட்டிடியா இருக்கு. ஓகே, அண்ட் இங்க ஒரு ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின் வந்து யூஸ்வலி காக்ரோச்ல ஜென்ரலா எத்தனை ஒமட்டிடியா இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ வந்து 2 கண்ணையும் நீங்க இன்க்ளூட் பண்ணலாம். அப்போ
எவ்வளோ 4000 இருக்கும், ஒரு கண்ணில் 2000. ஓகே, ஸோ அங்கே கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க. அடுத்து வந்து ஆண்டனால வந்து it has a tactile and olfactory function. So antenna serves as like a smell. It serves a sense of smell. அடுத்து வந்து mouth parts வந்து it is made up of 5 parts. So இந்த 5 parts வந்து it is contributing to the biting and chewing type. Okay. சிலது வந்து சில டைப் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் வந்து அப்படியே அதை இன்ஜெஸ்ட் பண்ணும் வித்தவுட் டூயிங் எனி பைட்டிங் ஆர் கிரைண்டிங். ஓகே, அப்படியே இன்ஜெஸ்ட் பண்ணி டைஜஷன் வந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் மூலியமா நடக்கும் உடம்புக்குள்ள. இது வந்து பைட்டிங் அண்ட் சூவிங் நடக்குது. ஓகே, ஸோ மவுத் பார்ட்ஸ்ல 5 டைப் இருக்கு. லேப்ரம், மேண்டிபிள்ஸ், மேக்ஸிலே, லேபியம் அண்ட் ஹைப்போஃபாரிங்ஸ். ஓகே, லேப்ரம்னா அப்பர் லிப், லேபியம்னா லோவர் லிப், மேண்டிபிள்ஸ், மேக்ஸிலே அண்ட் ஹைப்போஃபாரிங்ஸ். ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சரோட டயக்ராம், ஓகே, ஸ்ட்ரக்சரோட டயக்ராமை ஐடென்டிஃபை பண்ண தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து மேண்டிபிள்ஸோட ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை என்ன ஸ்ட்ரக்சர் இது அப்படின்னு. ஓகே, ஓகே, ஹெட்டை நம்ம பார்த்தாச்சு. ஹெட்டுக்கு அப்புறம் அடுத்தது என்னது? தொராக்ஸ். ஸோ தொராக்ஸை வந்து திருப்பி நம்ம 3ஆக பிரிக்கிறோம். ப்ரோ தொராக்ஸ், மீசோ தொராக்ஸ் அண்ட் மீட்டா தொராக்ஸ். அடுத்து வந்து லெக்ஸுக்கு போகலாம். லெக்ஸில் வந்து 3 பேர் ஆஃப் லெக்ஸ் இருக்கு. அண்ட் ஈச் லெக்கில் வந்து 5 செக்மெண்ட்ஸ் இருக்கு. காக்ஸா, ப்ரொகான்டர், ஃபீமர், டிபியா அண்ட் டார்சஸ். இதுல டிபியா இஸ் த லாங்கஸ்ட் பார்ட். ஓகே, டிபியா இஸ் த லாங்கஸ்ட் பார்ட். இது வந்து லெக்ஸ். அடுத்து வந்து விங்ஸ். விங்ஸ்ல வந்து எத்தனை பேர் இருக்கு? 2 விங்ஸ் இருக்கு. 4 விங்ஸ் அண்ட் ஹைண்ட் விங்ஸ். ஓகே, ஸோ 4 விங்ஸ்ல வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப், இட் இஸ் கால்ட் டெக்மீனா அண்ட் இட் இஸ் லெதரி அண்ட் மீசோதொராசிக். ஸோ 4 விங்ஸ் won't serve in flight. ஹைண்ட் விங்ஸ் தான் வந்து ஃபிளைட்ல ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ ஹைண்ட் விங்ஸ் ஆர் membranous and they are helping in flight. Okay, flying cockroach. And they are metathoracic. Okay, இது வந்து எந்த லொகேஷன்ல அந்த விங்ஸ் அட்டாச் ஆயிருக்கு அதை பேஸ் பண்ணி இந்த லொகேஷனுக்கு பேர் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைண்ட் விங்ஸ் வந்து மீட்டாதொராசிக்னா என்னது? மீட்டாதொராக்ஸ் ரீஜன்ல ஹைண்ட் விங்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. 4 விங்ஸ் வந்து மீசோதொராசிக்னா என்ன சொல்றாங்க? மீசோதொராக்ஸ் ரீஜன்ல the wings are attached to the body அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து ஓகே, இப்போ தொராக்ஸ் பார்த்தாச்சு. தொராக்ஸ்ல வந்து லெக்ஸ் அண்ட் விங்ஸ் பார்த்தோம். So 5 segments of legs, 2 pairs of wings. இல்லையா? 3 pairs of legs, 2 pairs of wings and each legல 5 பார்ட் இருக்கு, 5 செக்மெண்ட் இருக்கு. அடுத்து வந்து அப்டோமன். இப்போ நம்ம ஹெட்டும் தொராக்ஸும் முடிச்சிட்டோம் மார்ஃபாலஜியில். அடுத்து வந்து அப்டோமன் பார்க்க போறோம். ஓகே, அப்டோமன்ல வந்து எத்தனை செக்மெண்ட் இருக்கு? 10 செக்மெண்ட்ஸ் இருக்கு. போத் த செக்ஸஸ், மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுலையுமே வந்து 10 செக்மெண்ட்ஸ் இருக்கு. முக்கியமாக வந்து 3 அப்பெண்டேஜ் இருக்கு. 3 டைப்ஸ் ஆஃப் அப்பெண்டேஜஸ். ஒன்று வந்து ஏனல் செர்சை. ஸோ ஏனல் செர்சை வந்து 2 செக்ஸஸ்லையும் இருக்கும். அதோட ஃபங்க்ஷன் என்னது? டு ப்ரொடியூஸ் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன், டு அட்ராக்ட் தி அதர் ஆப்போசிட் செக்ஸ் மேஜர்லி. ஓகே, ஸோ ஏனல் செர்சை. ஏனல் ஸ்டைல் இருக்கு. ஏனல் ஸ்டைல்ஸ் ஆர் பிரசன்ட் ஒன்லி இன் மேல்ஸ். ஓகே, gonapophysis or phallomeres இருக்கு. Those are the external genitalia. Okay, for male and female respectively. ஓகே, இப்போ மார்ஃபாலஜி எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆனடாமிக்குள்ள போக போறோம். ஓகே, ஆனடாமியில வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம், எப்படி இருக்க போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருந்து. டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல 3ஆ பிரிக்கிறோம் கட்டை. ஃபோர் கட், மிட் கட் அண்ட் ஹைண்ட் கட். அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் நேம்ஸ் இருக்கு. ஃபோர் கட் இஸ் ஆல்சோ கால் ஸ்டோமோடீன். மிட் கட்டை வந்து மிசென்ட்ரான் அப்படின்னு கூப்பிடுவோம். ஹைண்ட் கட்டை வந்து ப்ராக்டோடீன் அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகே, மிட் கட் மிசென்ட்ரான்ல வந்து யூஸ்வலி அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓகே, நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன்ல எப்படி அப்சார்ப்ஷன் நடக்குதோ அதே மாதிரி மிசென்ட்ரான்ல அப்சார்ப்ஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஃபோர் கட் குள்ள போகலாம். ஃபோர் கட்ல வந்து மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் லொகேஷன், மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் வந்து எந்த ஆர்டர்ல போகணும்னா ஃபர்ஸ்ட் மவுத்துல இருந்து பக்கல் கேவிட்டிக்குள்ள ஓப்பன் ஆகுது. அப்புறம் ஃபேரிங்ஸ், இசாஃபேகஸ், கிராப் அண்ட் கிசர்ட். கிராப் எதுக்கு இருக்கு? இட் இஸ் சர்விங் ஆஸ் அ ஸ்டோரேஜ் ஆர்கன். நீங்க இங்க இந்த இடத்துல வந்து டயக்ராம் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்சிஆர்டில வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து கிராப், கிசர்ட். கிராப் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி இருக்கும். இட்ஸ் சர்விங் ஆஸ் அ ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்து வந்து கிசர்ட். கிசர்ட் என்ன பண்ணுன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் கிரைண்டிங் த ஃபுட். ஏன்னா கிசர்டோட இன்டர்னல் சர்ஃபேஸ்ல இட் ஹேஸ் cuticular teeth or armarium. So in the structures which are present in the inner surface of the gizzard helps in grinding the food. Okay, so foregut பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மிட்கட். ஸோ மிட்கட்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அப்சார்ப்ஷன் மேஜரா நடக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ மிட்கட்ல வந்து ஃபுட்டு வந்து இப்போ
கிசர்ட்ல இருந்து இலியம்குள்ள மூவ் ஆகுது. தட் இஸ் யோர் மிட்கட் போர்ஷன். ஓகே, ஸோ இலியம் அண்ட் தென் கோலான், ரெக்டம் அண்ட் ஏனஸ். ஓகே, இந்த 3 இடங்கள்ல போகுது. ஸோ மிட்கட்ல வந்து யூஸ்வலி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஷார்ட்டர் கம்பேர்ட் டு த ஃபோர்கட். ஃபோர்கட் கம்பேர் பண்ணும்போது மிட்கட் இஸ் ஷார்ட்டர் அண்ட் இட் இஸ் கிளாண்டுலார். கிளாண்டுலார்னா என்னது? செக்ரிட்டிவ் செல்ஸ் ஆர் பிரசன்ட். ஏன்னா இந்த இடத்துல வந்து அப்சார்ப்ஷன் நடக்கணும் இல்லையா. அடுத்து வந்து இட் இஸ் மிட்கட்ல வந்து ஹெப்பாட்டிக் சிகே அப்படின்னு இருக்கு. ஸோ தோஸ் வில் ப்ரொவைட் யோர் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். ஓகே, ஸோ கிரைண்டிங் நடக்குது ஃபர்ஸ்ட் கிசர்ட்ல, அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்ல வந்து ஒரு டைஜஷன் நடக்குது. அது வந்து ஹெப்பாட்டிக் சிகே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹெப்பாட்டிக் சிகே எத்தனை நம்பர்? 6 to 8 நம்பர். ஓகே, ஸோ இந்த ரீஜன்ல வந்து அப்சார்ப்ஷன் நடக்குது. வெறும் இந்த ரீஜன்ல மட்டும்தான் அப்சார்ப்ஷன் நடக்குது. இப்போ நம்ம ஹியூமன் பாடியில எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீஅப்சார்ப்ஷன் நிறைய இடங்கள்ல நடக்கும். ஓகே, வெறும் இன்டெஸ்டைன்ல மட்டும் நடக்காது இல்லையா, கரெக்டா? வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன், நியூட்ரியன் ரீஅப்சார்ப்ஷன் திருப்பி திருப்பி நடக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து மிட்கட்ல மட்டும்தான் அப்சார்ப்ஷன் நடக்கும். ஓகே, அடுத்து கடைசி பார்ட் இஸ் யோர் ஹைன்கட். மிட்கட் அப்புறம் ஹைன்கட். ஹைன்கட்ல வந்து யோர் இலியம், கோலான், ரெக்டம் அண்ட் ஏனஸ். ஓகே, இப்போ ரெக்டம்ல வந்து 6 ரெக்டல் பேப்பிலே அப்படின்னு இருக்கு. ஓகே, ரெக்டம்ல 6 ரெக்டல் பேப்பிலேன்னு இருக்கு. இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தா ஃபார் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன். ஓகே, நம்ம கிட்னில வந்து வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது இல்லையா, ஒரு லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வந்து வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த ரெக்டல் பேப்பிலே 6 ரெக்டல் பேப்பிலேல வந்து வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. இது உங்களோட ஹைன்கட்ல இருக்கு வாட்டர் அப்சார்ப்ஷன். டைஜஸ்டிவ் கிளான்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 கிளான்ஸ் இருக்கு. ஒன் இஸ் யுவர் சலைவரி கிளான்ஸ் அண்ட் யுவர் ஹெப்பாட்டிக் சிகே. ஓகே, சலைவரி கிளான்ஸ்ல வாட் டைப் ஆஃப் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது? அமைலேஸ், செல்யூலோஸ், கைட்டினேஸ். ஓகே, ஹெப்பாட்டிக் சிகேல வந்து லைபேஸ், புரோட்டியேஸ், மால்டேஸ், பயோமாலிக்யூல்ஸை பிரேக் டவுன் பண்றதுக்கான என்சைம்ஸ். ஓகே, மூவிங் ஆன் டு த சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து க்ளோஸ்டா ஓப்பனா? ஓப்பன் டைப். ஆர்த்ரோபோடாவோட ஒரு காமன் கேரக்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஓப்பன் டைப். ஸோ இங்கே பிளட்டுக்கு பதிலாக தே ஹேவ் ஹியூமலிம்ஸ். ஹியூமலிம்ஸ் சர்வ்ஸ் ஆஸ் த பிளட். ஓகே, ஹார்ட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஹார்ட் வந்து இட் இஸ் 13 chambered ஹார்ட். ஓகே, ஸோ ஹீமோசீல் வில் பி டிவைடட் இன்டு சைனசஸ். ஸோ பேசிக்லி தீஸ் ஆர் கால்ட் கேவிட்டிஸ். ஸோ அந்த கேவிட்டிஸ்க்குள்ள வந்து போய் பிளட் ட்ரெயின் ஆகும். இது மூலியமா இந்த பிளட் இஸ் பீயிங் சர்க்குலேட்டட். தேர் ஆர் நோ பிளட் வெசல்ஸ் கேரி த பிளட் ஆர் த ஹீமோலிம். இந்த இடத்துல டைரக்டா இட் இஸ் கோயிங் இன்டு கேவிட்டிஸ் த்ரூ சைனசஸ். சைனசஸ்னு கூப்பிடுவாங்க, சைனசஸ் ஆர் கேவிட்டிஸ். இங்க வந்து ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட், ஆப்வியஸ்லி தேர் இஸ் நோ ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் பிகாஸ் தேர் இஸ் நோ நீட் ஃபார் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட். ஏன்னா பிளட் வெசல்ஸ் ஆர் ஒன்லி நாட் தேர். அடுத்து வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து ட்ராக்கியல் சிஸ்டம். ஓகே, ஸோ இட் இஸ் மூவிங் த்ரூ ட்ராக்கியா. பேர் வந்து 10 pairs ஆஃப் ஸ்பைரக்கிள்ஸ்ல வந்து என்டர் ஆகுது. 2 thoracic and 8 abdominal. ஸோ இதை ஏன் வந்து thoracic and abdominal கேட்கணும்? பேஸ்ட் ஆன் த லொகேஷன் ஆஃப் த ஸ்பைரக்கிள்ஸ். அப்டமன் thoracic இருக்கிற ஸ்பைரக்கிள்ஸ் 2 pairs ஆஃப் ஸ்பைரக்கிள்ஸ் are located in the thorax. So 2 thoracic and 8 abdominal. ஸோ இந்த இடத்துல ஆப்வியஸ்லி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிளட் இஸ் நாட் டிரான்ஸ்போர்ட்டிங் யுவர் ஆக்சிஜன். ஓகே, டைரக்டா ஸ்பைரக்கிள்ஸ் மூலியமா என்டர் ஆகும். ஓகே, அடுத்து வந்து எக்ஸ்கிரிட்டரி. ஸோ எக்ஸ்கிரிட்டரியில வந்து மேஜர் ஆர்கன் வந்து மால்பிஜியன் டிபியூல்ஸ். ஸோ இது எந்த இடத்துல வந்து அட்டாச் ஆயிருக்கு? மிட்கட் டு ஹைன்கட் ஜங்ஷன்ல கிடக்கு. ஓகே, மால்பிஜியன் டிபியூல்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து வாட் டைப் ஆஃப் எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் ஆர் வி ரிலீசிங்? ஹியூமன்ஸ் யூரியா, யார் யூரியோடெலிக். காக்ரோச் வந்து இட் இஸ் எக்ஸ்கிரேட்டிங் யூரிக் ஆசிட். ஸோ இட் இஸ் கால்ட் யூரிகோடெலிக். ஓகே, இட் இஸ் எக்ஸ்கிரேட்டிங் waste in the form of uric acid. So it is uricotelic. Okay, அடுத்து nervous system. So obviously CNS இருக்கு, central nervous system, mainly composed of brain. So brain க்கு பதிலா they have supraesophageal ganglion. It's a collection of nerves, nerve fibers. Okay, so that is serving as the brain of the cockroach. அடுத்து வந்து double ventral nerve cord இருக்கு. அடுத்து வந்து 3 thoracic and 6 abdominal ganglia இருக்கு. ஓகே, ganglia are like your veins. நர்வஸ் சிஸ்டம்ல நம்மளுக்கு வெயின்ஸ் இருக்கு இல்லையா நர்வஸ் சிஸ்டம்ல, அதே மாதிரி இந்த இடத்துல they are composed of ganglions. ஓகே, neurotic cells. So brain க்கு பதிலா they have supraesophageal ganglion and the information is being passed through the 3 thoracic and 6 abdominal ganglia.
அடுத்து வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம். அடுத்து வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டம்ல வந்து ஃபர்ஸ்ட் கார்போரா கார்டியேக்கான்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது எதில் ஹெல்ப் பண்ணுதுன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் கிரியேட்டிங் யுவர் ஹார்ட் பல்சேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹார்ட்ல வந்து சைனோட்ரியல் நோட் இஸ் ஜெனரேட்டிங் த இம்பல்ஸ் இல்லையா, எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், இட்ஸ் ஜெனரேட்டிங் த இம்பல்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தே ஹாவ் கார்போரா கார்டியேக்கா. அடுத்து வந்து கார்போரா அல்லாட்டான் இருக்கு. இட் இஸ் அ ஜுவனைல் ஹார்மோன். ஸோ இட் இஸ் ப்ரொடியூசிங் அ ஜுவனைல் ஹார்மோன். இந்த ஹார்மோன் எதில் ஹெல்ப் பண்ணுது? இட் ஹெல்ப்ஸ் இன் த growth ஆஃப் த காக்ரோச். ஓகே, growth ஆஃப் செல்ஸ், டிவிஷன் ஆஃப் செல்ஸ். அடுத்து வந்து ப்ரோதொராசிக் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கு. இட் இஸ் செக்ரேட்டிங் எக்டயோசோன் ஆர் மோல்டிங். ஓகே, ஸோ மோல்டிங்னா என்னது? லார்வல் ஸ்டேஜ்ல இருந்து அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. தட் இஸ் கால் மோல்டிங். அந்த மோல்டிங் ப்ராசஸை ஸ்டிமுலேட் பண்ண யூ நீட் அ ஹார்மோன் கால் எக்டயோசோன் which is produced from the gland called prothoracic gland. ஓகே, அதே மாதிரி கார்போரா கார்டியேக்கா கிளாண்ட்ல இருந்து ஹார்ட் பல்சேஷன் நடக்கும். ஓகே, அடுத்து வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இந்த இடத்துல வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு இடையில இருக்கிற டிஸ்டிங்விஷிங் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மேல்ஸ்ல டிஸ்டிங்விஷிங் கேரக்டர் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் ஏனல் ஸ்டைல்ஸ் இல்லையா. ஃபீமேல்ல வந்து ஓவி பாசிட்டார். ஓகே, ஓவி பாசிட்டார் இஸ் நாட் பிரசன்ட் இன் மேல்ஸ், இட் இஸ் பிரசன்ட் ஒன்லி இன் ஃபீமேல்ஸ். ஃபர்ஸ்ட் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பத்தி பார்ப்போம். ஸோ கெமீட்டோட மூவ்மெண்ட்டை வந்து பார்ப்போம், எந்த டைரக்ஷன்ல நடக்குதுன்னு. ஸோ கெமீட் மூவ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டிஸ்ல ஆரம்பிக்குது, ஸ்பெர்ம்ஸ். டெஸ்டிஸ்ல இருந்து வாஸ் டெஃபரன்ஸ் அண்ட் எஜாக்குலேட்டரி டக்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து யூட்ரிகுலர் கிளான்ஸ் அண்ட் ஃபேலிக் கிளான்ஸ் ரெண்டு கிளாண்ட் இருக்கு விச் ஆர் ப்ரோரிங் தேர் செக்ரேஷன்ஸ். அடுத்து வந்து ஸ்பெர்ம் இஸ் பேக்ட் ஆஸ் ஸ்பெர்மேட்டோஃபோர் பிஃபோர் இட் இஸ் ரிலீஸ்ட். ஓகே, ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்ப்போம். ஸோ டிராவலிங் ஃப்ரம் யோர் இட் ஸ்டார்டிங் ஃப்ரம் யோர் ஓவரீஸ், ஓவரீஸ்ல இருந்து ஓவிடக்ஸ், ஓவிடக்ஸ்ல இருந்து வஜைனாக்கு மூவ் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங், ஓவரீஸ் வந்து ஈச் ஓவரி ஹேஸ் 8 ovarioles. ஓகே, ஸோ ஓவரீஸ் வந்து ஓவிடக்ட், ஓவிடக்ட்ல இருந்து வஜைனா. ஓகே, ஸோ இங்க வந்து ஸ்பெர்மாத்திகா இஸ் பீங் ப்ரொடியூஸ். ஸோ ஸ்பெர்மாத்திகாவோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். ஓகே, ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பெர்மாத்திகா. அடுத்து வந்து கொலாட்ரல் கிளான்ஸ் இருக்கு. கொலாட்ரல் கிளான்ஸ் இஸ் ஹெல்பிங் த ஃபார்மேஷன் ஆஃப் ஊத்திகா ஃபார்மேஷன். ஓகே, அடுத்து வந்து ஓவிபாசிட்டார். ஆப்வியஸ்லி ஓவிபாசிட்டார் இஸ் a distinguishing character of females. லைஃப் சைக்கிள் பார்ப்போம். லைஃப் சைக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மோல்டிங் ப்ராசஸை வந்து நம்ம பாரோ மெட்டபாலஸ் மெட்டமார்போசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த லார்வல் ஸ்டேஜ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு த அடல்ட் ஸ்டேஜ், அந்த ப்ராசஸை வந்து நம்ம பாரோமெட்டபாலஸ் மெட்டமார்போசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ராகை வந்து டேட்போல் டு இந்த ஸ்டேஜ் மெட்டமார்போசிஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இட் இஸ் கால்ட் ஆஸ் பாரோமெட்டபாலஸ் மெட்டமார்போசிஸ். ஸோ ஸ்டேஜ் எப்படி இருக்கும்? எக்ல இருந்து நிம் ஸ்டேஜ், நிம் ஸ்டேஜ்ல இருந்து அடல்ட் ஸ்டேஜ். ஓகே, ஸோ ஊத்திகா ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா நம்ம ஃபீமேல்ஸ்ல. ஃபீமேல் ஊத்திகால வந்து ஈச் ஊத்திகா வில் கண்டெயின் அபவுட் 14 to 16 eggs. ஓகே, அண்ட் ஃபீமேல்ஸை வந்து அரௌண்ட் ஒரு ஃபீமேலில் அரௌண்ட் 9 to 10 ஊத்திகா இஸ் ப்ரெசென்ட். ஈச் ஊத்திகால 14 to 16 eggs இஸ் ப்ரெசென்ட். ஓகே, ஈச் எக் இஸ் அ பொட்டென்ஷியல் காக்ரோச். ஓகே, அடுத்து வந்து நிம்ஃப் மோல்டிங். நிம்ஃப் மோல்ஸ் அரௌண்ட் 13 times. ஓகே, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இட் இஸ் it has only adverse effects. It does not have any positive effects for humans at least. Okay, maybe it has a greater ecological role, we don't know, but humans it is not beneficial at all. Okay, in fact it is harmful. It is considered as a pest. It is contaminating our food, crops. So it is helping in disease transmission. Okay, so இதெல்லாம். ஸோ சில முக்கியமான விஷயம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கீ பாயிண்ட்ஸ் என்னது? கிரைண்டிங் ஆர்கன் எது? கிசார்ட். அப்சார்ப்ஷன் எந்த இடத்துல நடக்குது? மிட்கட்ல நடக்குது. எக்ஸ்கிரீஷனோட இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரக்சர் வந்து மால்பிஜியன் டிபியூல்ஸ். விஷன் எப்படி இருக்கு? வாட் டைப் ஆஃப் விஷன்? மொசாயிக் விஷன். ரெசல்யூஷன் எப்படி இருக்கும்? சென்சிட்டிவிட்டி. மெட்டமார்போசிஸ். வாட் டைப் ஆஃப் மெட்டமார்போசிஸ்? பாரோமெட்டபாலஸ்.
அடுத்து ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இருக்கா இல்லையா? இருக்கா இருக்கா இல்லையா? there is no respiratory pigment. Okay, excretory product என்னது? யூரிக் ஆசிட். ஓகே, யூரிகோட்டலிக். ஓகே, அடுத்து வந்து ஃப்ராக் குள்ள போவோம். ஸோ ஃப்ராக்ல வந்து அகைன் நம்ம ஃபைலம் சப்ஃபைலம் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபைலம் என்ன ஃபைலம்? கார்டேட்டா. ஃபைலம் இஸ் கார்டேட்டா இல்லையா? கார்டேட்டால சப்ஃபைலம் என்னது? வெர்டிபிரேட்டா. ஓகே, அடுத்து கிளாஸ் வந்து ஃப்ராக் வந்து ஆம்ஃபிபியா. ஓகே, சூப்பர் கிளாஸ் டெட்ரா. ஸ்பைசிஸ் டெட்ராபோடா. ஓகே, இப்போ ஹேபிட் அண்ட் ஹேபிட்டாட் பார்ப்போம். ஸோ ஆம்ஃபிபியஸ்ன்றனால ஆப்வியஸ்லி பேர்லேயே இருக்கு, இட் இஸ் லிவிங் இன் போத் லேண்ட் ஆஸ் வெல் ஆஸ் வாட்டர். வார்ம் பிளட்டடா கோல்ட் பிளட்டடா? cold blooded. Okay, they are also called poikilothermals. They are cold blooded. They don't have to regulate their body temperature like we or the birds do. நம்ம வந்து 36 degree Celsius in and around 35 to 40 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஃபீவர்னா 39 அப்படி போகும். ஸோ அந்த டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணணும் நம்ம பாடி. ஆனால் கோல்ட் பிளடட் அனிமல்ஸ் வந்து அதை மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஓகே, யூஸ்வலி நம்ம நிறையா எனர்ஜியை வந்து இதுலேயே லூஸ் பண்ணுவோம். அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கே நம்ம நிறைய எனர்ஜி லூஸ் பண்ணுவோம். அதை வந்து ஆம்ஃபிபியன்ஸ் லூஸ் பண்ணாது. ஓகே, ஸோ they are called poikilothermals. and habitat எப்படி இருக்கும்? where are they found? they are found near your freshwater lakes, pond, stream. ஒரு சின்ன ஆறு ஓடுது, பேங்க்ஸ் ஆஃப் த ரிவரில் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி கிராஸி ஏரியாஸ், இந்த ரைஸோட பேடி ஃபீல்டு, இந்த மாதிரி இடங்கள்ல யூ கேன் ஃபைண்ட் இட். ஸோ நியர் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ், பாண்ட், ஸ்ட்ரீம்ஸ், அண்ட் தென் ஆல் ஓவர் த குளோப் இருக்கு. ஓகே, ஃப்ராக்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆல் ஓவர் த குளோப். அடுத்து வந்து முக்கியமான ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஸ்டிவேஷன் அண்ட் ஹைபர்னேஷன். ஏஸ்டிவேஷன், வாட் இஸ் நோன் அஸ் ஏஸ்டிவேஷன்? சம்மர் ஸ்லீப். ஹைபர்னேஷன்னா வின்டர் ஸ்லீப். ஓகே, ஸோ ஹைபர்னேஷன் ஏஸ்டிவேஷன்ல பேசிக்கலி என்ன நடக்குது? என்ன நடக்குது? மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து சீஸ் ஆகும். மெட்டபாலிக்லி தே ஆர் பிகமிங் இன்ஆக்டிவ் டு சேவ் எனர்ஜி அண்ட் ஃபுட் இல்லையா? ஸோ மெட்டபாலிக்லி இன்ஆக்டிவ். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது? லங்ஸ் மூலியமாவா? ஸ்கின் மூலியமா நடக்குது இல்லையா? லங்ஸ் மூலியமா நடக்காது. இப்போ லங்ஸ் மூலியமா நடந்தால் யூ வில் ஹாவ் டு எக்ஸ்பெண்ட் எனர்ஜி இன் தட். ஸோ ரெஸ்பிரேஷன் வந்து டியூரிங் ஏஸ்டிவேஷன் ஹைபர்னேஷன் ஹேப்பன் ஒன்லி த்ரூ த ஸ்கின். ஓகே, கியூட்டிகுலர் ஆர் கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன், நாட் கியூட்டிகுலர், கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். ஓகே, cutaneous respiration. ஓகே, மார்ஃபாலஜி ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாடி ஷேப் ஆரம்பிப்போம். பாடி ஷேப் வந்து எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டார்சோவென்ட்ரலி ஃபிளாட்டன்டு. இட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரீம்லைன்டு. ஸ்ட்ரீம்லைனாக இருக்கிறதுனால இட் இஸ் ஹெல்பிங் இன் த ஸ்விம்மிங். ஓகே, அடுத்து வந்து பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு? டிவைடட் இன்டு ஹெட் அண்ட் ட்ரங்க். காக்ரோச்ல 3ஆ பிரிக்கிறோம் இல்லையா? இங்க வந்து 2ஆ பிரிக்கிறோம், ஹெட் அண்ட் ட்ரங்க். நெக் கிடையாது, நெக் இஸ் ஆப்சென்ட். லார்வல் ஸ்டேஜ்ல, டாட்போல் ஸ்டேஜ்ல டெய்ல் இருக்கும். ஆனா அடல்ட் ஸ்டேஜ்க்கு அப்புறம் மெட்டமார்போசிஸ் ப்ராசஸ்ல வந்து இட் லூஸ் அவுட் ஆன் இட்ஸ் டெய்ல். அடல்ட் ஸ்டேஜ்ல டெய்ல் இருக்காது. பாடி கலர் வந்து டார்சல் சைடில் என்ன கலர்ல இருக்கும்? ஆலிவ் கிரீன்ல இருக்கும். வென்ட்ரல் சைடில் பேல் எல்லோவா இருக்கும். வென்ட்ரல்னா கீழே இப்படி குப்புற போட்டா அதான் கீழே இருக்கிறதா வென்ட்ரல். டார்சல்னா மேலா. இப்போ நம்மளுக்கு எது வென்ட்ரல், எது பாஸ்? ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதெல்லாம் பேசிக்ஸ். டார்சல் சைடுனா என்னது, வென்ட்ரல் சைடுனா என்னது, ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகே, லேட்ரல்லாம் என்னது, ஸோ இந்த பேசிக் டேர்ம்ஸோட மீனிங் தெரியணும். அடுத்து ஸ்கின்னோட ஒரு இம்பார்ட்டண்டான இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா த எபிலிட்டி டு கேமோஃப்ளாஜ். ஓகே, ஸோ ஸ்கின்ல வந்து ப்ரொடெக்டிவ் கலரேஷன் இருக்கு. ஸோ விச் இஸ் ஹெல்பிங் இன் கேமோஃப்ளாஜ் ஆஃப் தி ஆர்கன். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து வந்து இப்போ ஹெட்டை பற்றி பார்ப்போம். ஹெட்டில் என்னென்ன இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஷேப் ஆஃப் த ஹெட் எப்படி இருக்கும்? இட் இஸ் ட்ரையாங்குலர், பிளண்ட் அண்ட் ஃபிளாட்.
ஓகே. மவுத் இஸ் டெர்மினல். எக்ஸ்டர்னல் இயர் கிடையாது. ஓகே, நோ எக்ஸ்டர்னல் இயர். இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் இயர் ஒரு இயர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு இயர் ஆசிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இங்கே வந்து எக்ஸ்டர்னல் இயர் ஸ்ட்ரக்சர் இஸ் ஆப்சென்ட் இன் frogs. நாஸ்ட்ரில் வந்து ஒன் பேர் இருக்கு. ஒன் பேர்னா ரெண்டு ஓட்டை. ஓகே, அண்ட் தேர் லொக்கேட்டட் டார்சலி. டார்சலினா என்னது? மேலாப்ல, கீழே இல்லை மேலே. நம்மளுக்கு வந்து டார்சலா வென்ட்ரலா? வென்ட்ரல் முன்னாடி இல்லையா? ஓகே. ஐஸ் வந்து ஐஸ் ஆர் ப்ரொட்ரூடிங் ஐஸ். ப்ரொட்ரூடிங் ஐஸ்னா என்னது? இப்படி பல்ஜ் ஆகி வெளியே வரும், பாக்கெட்ல இருந்து வெளியே பல்ஜ் ஆகி வருது. those are called protruding eyes. அடுத்து வந்து ஐ லிட்ஸ் இருக்கு. ஸோ ஐ லிட்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து இருக்கு இல்லையா, ஐ லிட்ஸ். அதே மாதிரி ஐ லிட்ஸ் இருக்கு. அப்பர் ஐலிட், லோவர் ஐலிட் இருக்கு ரெண்டுமே. ஸோ அப்பர் ஐலிட் இஸ் இம்மூவபிள் அண்ட் வெரி திக். ஓகே, ஐ cannot மூவ் இட். லோவர் ஐலிட் இஸ் மூவபிள். நீங்க வந்து இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து காக்ரோச் இது சாரி crocodileலையும் பார்த்துருப்பீங்க. crocodile கண்ணை மூடி திறக்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி திறக்காது. கீழே இருக்கு இல்லையா, இந்த லோவர் ஐலிட்டை மட்டும்தான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி திறக்கும். அப்பர் ஐலிட் வந்து இம்மூவபிளா அப்படியே இருக்கும் ஸ்டேஷனரி. crocodiles இதே மாதிரி இந்த டைப் ஆஃப் ஐலிட்ஸ். ஸோ ஐலிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி நிக்டிடேட்டிங் மெம்ப்ரேனும் இருக்கும். ஓகே, நிக்டிடேட்டிங் மெம்ப்ரேன் என்ன பண்ணும்? இட் ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ப்ரொடெக்டிவ். ஓகே, ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்புறம் ஃபங்க்ஷனல் தேர்ட் ஐ ஒன்று இருக்கு. இட் இஸ் அ வெஸ்டிஜியல் பீனியல் ஐ. அப்புறம் கண்ணுக்கு பின்னாடி யூ ஹேவ் டிம்பானம் ஆர் இயர் ட்ரம். கண்ணுக்கு அப்படியே பின்னாடி டிம்பானம் இருக்கு உள்ள. தெர் ஆர் நோ எக்ஸ்டர்னல் இயர் ஸ்ட்ரக்சர். ஓகே. அடுத்து வந்து லிம்ஸ். ரெண்டு பேர் ஆஃப் லிம்ஸ் இருக்கு. ஃபோர் லிம்ஸ் அண்ட் ஹைண்ட் லிம்ஸ் இருக்கு. ஃபோர் லிம்ஸ் ஆர் கம்பேரிட்டிவ்லி ஷார்ட்டர் அண்ட் 4 டிஜிட்ஸ். 4 டிஜிட்ஸ் என்னது? இப்போ ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு? 5 டிஜிட்ஸ். கால்லையும் கையிலையும் ரெண்டுலையுமே வந்து 5 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு இதுலையும் ஒரு லிம்ப்லையும். இங்கே வந்து 4 லிம்ஸ்ல 4 டிஜிட், ஹைண்ட் லிம்ஸ்ல 5 டிஜிட். ஹைண்ட் லிம்ஸ் வில் பி மச் மோர் மஸ்குலர் அண்ட் ஸ்ட்ராங்கர். ஓகே, இஸ் லாங் அண்ட் பவர்ஃபுல். அதே மாதிரி ஹைண்ட் லிம்ஸ்ல வந்து வெப்டு டோஸ் இருக்கும். வெப்டு டோஸாக இருந்துச்சுன்னா இட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ஸ்விம்மிங். ஸோ ஸ்விம்மிங்க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுது? ஸ்ட்ரீம்லைன் பாடி ஷேப், வெப்டு ஹைண்ட் லிம்ஸ். ஸோ அது வந்து நீங்கள் காக்ரோச் ஸ்விம் பண்ணுறத பார்த்தீங்கன்னா 4 லிம்ஸ் வில் நாட் ஹெல்ப் இன் ஸ்விம்மிங் அட் ஆல். ஹைண்ட் லிம்ஸை தான் வந்து கிக் பண்ணி ஸ்விம் பண்ணும். ஓகே, ஸ்விம்மிங்னு இல்லை, மூவ்மெண்ட்டுக்கும் வந்து ஹைண்ட் லிம்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். 4 லிம்ஸ் வந்து வெறும் சப்போர்ட்டுக்கும் அண்ட் டு ஹோல்ட் த ஃபீமேல் while having copulation அந்த இதில் ஹெல்ப் பண்ணும் 4 limbs. Okay, so hind limbs are folded in a Z-like shape. Z ஷேப்ல இருக்கும். அது hind limbs fold ஆனது பார்த்தீங்கன்னா Z ஷேப்ல இருக்கும். ஓகே, இப்போ ஸ்கின்னை பார்ப்போம். ஸ்கின் எப்படி இருக்கும்? இட் இஸ் வெரி ஸ்மூத் அண்ட் மாய்ஸ்ட். இட் ஹெல்ப்ஸ் இன் cutaneous respiration. அதே மாதிரி மியூக்கஸ் செக்ரேஷன் நடக்குது. மியூக்கஸ் செக்ரேஷன் நடக்கிறதுனாலே ஸ்கின் வந்து இட் இஸ் கெப்ட் மாய்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் த மியூக்கஸ் செக்ரேஷன். ஓகே, இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிவென்டிங் ட்ரையிங். ட்ரை ஆகாமல் வச்சுக்கிறோம். ஓகே, நம்ம வந்து ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்க க்ரீமு, வேஸ்லின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து அதோட ஸ்கின்னே வந்து நிறைய மியூக்கஸ் செக்ரேட் பண்ணும் டு மேக் ஷுர் த ஸ்கின் இஸ் கெப்ட் மாய்ஸ்ட். ஓகே, ஸோ இது மூலியமாக வந்து ஸ்கின்னை வந்து ஸ்லிப்பரியாக வைக்கும். ஸ்லிப்பரியாக இருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்? ப்ரெடேட்டர்ஸ்னால ஈஸியாக கிராப் பண்ண முடியாது ஆர்கனிசம். ஓகே, ஒரு இது வந்து ட்ரையாக இருந்தால் தானே ஈஸியாக அதை கிரிப் பண்ண முடியும். மாய்ஸ்டாக இருந்துச்சுன்னா வலுக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ யூஸ்வலி ஃப்ராக்ஸ் சாப்பிட்றது யாரு? ஈகிள்ஸு, வல்ச்சர், ஃப்ளையிங் ப்ரெடேட்டர்ஸ், ஸ்னேக்ஸு. ஸோ ஃப்ளையிங் ப்ரெடேட்டர்ஸ்லாம் வந்து கிளாத் வச்சு கிராப் பண்ணும் இல்லையா. ஸோ கிராப் பண்ணும் போது ஸ்கின் மாய்ஸ்டாக இருக்கும்போது ஸ்லிப் ஆயிடும், ஈஸியாக எஸ்கேப் ஆயிடும். அடுத்து வந்து poison glands is being secreted. So again this is also a defense mechanism. Poison glands என்ன secrete பண்ணும்? Unpleasant fluid வந்து secrete பண்ணுது. This is again keeping the predators away. Skin is also excretory in function, respiratory in function as well as excretory in function as well as serving as a defense mechanism. So skinல வந்து excretory in nature. So நம்ம ஸ்கின்னுமே வந்து டு அன் எக்ஸ்டென்ட் இட் இஸ் எக்ஸ்கிரேட்டரி இன் நேச்சர் பிகாஸ் வி எக்ஸ்கிரேட்டிங் ஸ்வெட் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஃப்ராக் டஸ் நாட் ட்ரிங்க் வாட்டர். இன்ஸ்டெட் எப்படி அது கிடைக்குது? ஆமாம், ஸோ இட் டஸ் நாட் ஹேவ் டு ட்ரிங்க் வாட்டர். ஸ்கின் மூலியமாக வாட்டர் இஸ் பீங் அப்சார்ப்ட்.
the atmospheric moisture. ஓகே, அடுத்து வந்து anatomy. அடுத்து anatomy பார்க்க போறோம். ஸோ anatomy-ல ஃபர்ஸ்ட் digestive system. ஓகே, ஸோ digestive system எப்படி இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து what type of feeding habit do they? Are they herbivores, omnivores, carnivores? Okay, they are carnivores. Majorly they eat insects. Okay, flying insects, a dragonfly for example, அந்த மாதிரி. So they are carnivores. Main food source வந்து insects, worms, snail, slugs இதெல்லாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பைட்டிங் சூயிங் எல்லாம் கிடையாது, swallowing as a whole. மற்றது டைஜஸ்டிவ் என்சைம் பார்த்துக்கிறோம். காக்ரோச்சில் வந்து தேர் இஸ் பைட்டிங் அண்ட் சூவிங் மெக்கானிசம் ப்ரெசென்ட் இன் த மவுத் பார்ட்ஸ். இங்கே வந்து அந்த சீனே கிடையாது, டைரக்டாக ஃபுல் அனிமலாக முழுங்கிர். ஓகே, ஸ்வாலோயிங் த ஹோல் ப்ரே. ஓகே, மூவ்மெண்ட் ஆஃப் த ஃபுட்டு வந்து ஃபர்ஸ்ட் அப்பர் ஜால இருந்து மேக்ஸிலரி பிளஸ் ஒமேரியன் டீத் இருக்கு. ஓகே, ஸோ அந்த அது வழியாக என்ன எங்கே ட்ராவல் ஆகுது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மவுத் கேவிட்டியை பார்ப்போம். மவுத் கேவிட்டியில் அப்பர் அண்ட் லோவர் ஜா இருக்கு. அப்பர் ஜால மேக்ஸிலரி பிளஸ் ஓமேரியன் டீத் இருக்கு. லோவர் ஜால டீத்தே கிடையாது. ஓகே, அடுத்து வந்து டங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இன் frogs. ஏன்னா அந்த டங் கேன் எக்ஸ்டெண்ட் அப் டு அ லாட் ஆஃப் டிஸ்டன்ஸ், கேன் கவர் அ லாட் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகே, கம்பேர்ட் டு அதர் ஆர்கன்ஸ். ஸோ அந்த டங் எப்படி இருக்கும்? இட் இஸ் பைலோப்ட் அண்ட் இட் இஸ் அட்டாச் ஆன்டீரியர்லி. ஸோ அதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னது? இட் ஹெல்ப்ஸ் இன் கேச்சிங் ப்ரே. ஓகே, ஃப்ராக் வந்து எப்படி அதோட ப்ரேயை கேட்ச் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய டிவி ஷோஸில் கூட காட்டுவாங்க, நிறைய டிவியில் கூட நிறையா காட்டுவாங்க. ஓகே, இப்போ மூவ்மெண்ட் பார்ப்போம். அடுத்து வந்து அலிமெண்ட்ரி கெனால். ஸோ அலிமெண்ட்ரி கெனாலில் ஃபஸ்ட்டு மவுத்தில் இருந்து ப்ரேயை வந்து ஃபுல்லாக ஸ்வாலோ பண்ணுது. ஸ்வாலோ பண்ணதுக்கப்புறம் பக்கிள் கேவிட்டி வழியாக ஃபேரிங்ஸ்க்கு போகுது, அப்புறம் ஈசோஃபேகஸ். ஓகே, ஈசோஃபேகஸ்லேருந்து ஸ்டொமக்கு, அப்புறம் இன்டெஸ்டைன், ரெக்டம் அண்ட் க்ளோயக்கா. அப்புறம் பை தி வே, நீங்கள் அனிமல் கிங்டமில் கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு படிச்சிருப்பீங்க. என்ன வித்தியாசம்னு தெரியும்ல? இன்கம்ப்ளீட்னா என்னது? ஒரு ஓப்பனிங் தான் இருக்கு. கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா ஸோ 2 ஓப்பனிங் இருக்கு. ஓகே, இப்போ ஹியூமன்ஸ்க்கு இது கம்ப்ளீட் ஆர் இன்கம்ப்ளீட்? கம்ப்ளீட். தி ஆர் 2 ஓப்பனிங்ஸ் இல்லையா? ஒரு இடத்துல சாப்பாடு போகுது, இன்னொரு இடத்துல வெளியே போகுது இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ். ஓகே, மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் பார்த்தாச்சு. டைஜஸ்டிவ் கிளான்ஸ், லிவர், கால் பிளாடர், பேன்க்ரியாஸ், மூணுமே ஒன்று வந்து இப்போ லிவர் வந்து பைல் ப்ரொடியூஸ் பண்ணுது, கால் பிளாடர் வந்து அந்த பைலை ஸ்டோர் பண்ணுது, பேன்க்ரியாஸ் வந்து சில டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஓகே, அடுத்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி 2 விதத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஈதர் கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் ஆர் பல்மனரி ரெஸ்பிரேஷன். ஸோ இப்போ லேண்டில் இருக்கும்போது வாட் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நம்ம பார்ப்போம்? வாட்டரில் இருக்கும்போது, ஹைபர்னேஷனில் இருக்கும்போது கியூட்டேனியஸ். ஸோ ஏர் வந்து எப்படி என்ட்ரு ஆகுது? பல்மனரி ரெஸ்பிரேஷனில் ஏர் எது வழியாக என்ட்ரு ஆகுது? பேர் ஆஃப் நாஸ்ட்ரல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது வழியாக ஏர் என்ட்ரு ஆகுது லங்ஸுக்கு. அதான் பக்கிள் கேவிட்டி, ஸ்கின், லங்ஸ். ஸோ லங்ஸ் வந்து நம்மள மாதிரி சாக் லைக் லங்ஸ் இருக்கு. ஓகே, சாக் லைக் லங்ஸ் தே கேன் கான்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம்க்கு போகலாம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் இங்கே வந்து க்ளோஸ் டைப். காக்ரோச் இட் வாஸ் ஓப்பன் இல்லையா? சைனசஸ் ஆர் கேப்ஸ், கேவிட்டிஸ் மூலியமாக ட்ராவல் ஆச்சு. இங்கே வந்து இட் இஸ் க்ளோஸ் டைப். க்ளோஸ் டைப்னா என்ன சொல்கிறாங்க? பிளட் வெசல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஹார்ட்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹார்ட் இஸ் 3 சேம்பர்ட் ஹார்ட். ஸோ சி ஆம்பிபியன்ஸ் எல்லாமே வந்து வில் பி 3 சேம்பர்ட் எக்ஸப்ட் crocodile. crocodileக்கு 4 சேம்பர். சாரி ரெப்டைல்ஸ்க்கு வந்து எல்லாமே வந்து 3 சேம்பர்ட் அண்ட் crocodile மட்டும் 4 சேம்பர்டா. சாரி, இது பேர் என்ன? இப்போ ஆம்பிபியன்ஸில் வந்து இங்கே ஃப்ராக் வந்து இட் இஸ் 3 சேம்பர்ட், 2 ஆரிக்கல்ஸ், 2 ஏட்ரியா அண்ட் 1 வென்ட்ரிக்கல். ஓகே, ஸோ ஏட்ரியாவில் வந்து உங்களோட டிஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாம் கலெக்ட் ஆகுது அண்ட் இட் இஸ் கோயிங் டு த வென்ட்ரிக்கிள்ஸ். ஓகே, ஸோ ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் அண்ட் ரீனல் போர்ட்டல் சிஸ்டம் 2 சிஸ்டமும் இருக்கு.
எந்த ஆர்கன்ஸை ரெஃபர் பண்ணுதுன்னு தெரியும் இல்லையா? ரீனல் போர்ட்டல் சிஸ்டம்னா என்ன ரெஃபர் பண்ணுது? கிட்னி. அண்ட் தென் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம்னா லிவர் அண்ட் இன்டெஸ்டைன். ஓகே ஓகே இங்க பிளட் வந்து இங்க பிளட்ல வந்து ஆர்பிசி இருக்கு. ஓகே பிரசன்ஸ் ஆஃப் ஆர்பிசி அண்ட் தீஸ் ஆர்பிசிஸ் ஆர் நியூக்ளியேட்டட். ஆர்பிசி ஹீமோகுளோபின் ரெண்டுமே இருக்கு. ஸோ இங்க ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்டும் இருக்கு. ஹீமோகுளோபின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் யுவர் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட். ஓகே லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இருக்கு. 2 பேர் ஆஃப் லிம்ஃப் ஹார்ட்ஸ் இருக்கு. நர்வஸ் சிஸ்டம்குள்ள போலாம். நர்வஸ் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல பிரெயின் நம்மள மாதிரியே வந்து டியூராமீட்டர் அண்ட் பியாமீட்டர் இருக்கு. ஓகே நம்மளுக்கு வந்து இன்னொரு அடிஷனலாக ஒரு லேயர் இருக்கும். இங்கே அது இல்லை. ஓகே இங்கே வந்து டியூராமீட்டர் அண்ட் பியாமீட்டர் 2 லேயர் கவர் பண்ணது அதோட பிரெயினை. சப்டியூரல் ஸ்பேஸ்ன்னு இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல வந்து செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கு. ஓகே பிரெயின் ரீஜன்ஸ் வந்து நம்மள மாதிரியே 4 பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின் 3ஆ பிரிக்கிறோம். 4 பிரெயின்ல செரிப்ரம், டைன்செஃப்லான், ஆல்ஃபாக்டரி லோப்ஸ் எல்லாம் இருக்கு. மிட் பிரெயின்ல ஆப்டிக் லோப்ஸ், ஹைண்ட் பிரெயின்ல செரிபெல்லம், மெடுலா ஆப்லாங்கட்டா இதெல்லாம். ஸோ யுவர் வாலண்டரி ஆக்ஷன்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு ஃப்ரம் த செரிப்ரம். ஓகே இப்போ பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ல வந்து 10 pairs ஆஃப் cranial அண்ட் 10 pairs ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் இருக்கு. அட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்ல சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக் என்ன பண்ணும்? இன்க்ரீசஸ் த ஆக்டிவிட்டி. பாராசிம்பத்தட்டிக் வந்து டிக்ரீசஸ் தி ஆக்டிவிட்டி. ஓகே சென்ஸ் ஆர்கன்ஸ் இட் இஸ் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து கொஞ்சம் சிமிலர் டு ஹியூமன்ஸ் இல்லையா? கம்பேரிட்டிவ்லி சிமிலர் டு ஹியூமன்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இட் இஸ் ஈஸியர் டு ஸ்டடி. ஃப்ராக் படிக்கிறது வந்து இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸியர். சென்ஸ் ஆர்கன். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் என்னது? இயர், ஐஸு. ஸோ ஃபஸ்ட்டு இயர்ஸில் இருந்து ஆரம்பிப்போம். இயர்ஸில் வந்து எக்ஸ்டர்னல் இயர் கிடையாது, மிடில் இயர் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் டிம்பானம் இருக்கும். மிடில் இயர் மூலியமா டிம்பானம்க்கு போகுது. டிம்பானம் எங்கே இருக்கு? கண்ணுக்கு பின்னாடி. ஓகே ஸோ டிம்பானம் என்ன பண்ணும்? இட் ரிசீவ்ஸ் யுவர் சவுண்ட் வேவ்ஸ். யூஸ்டேஷன் டியூப் இருக்கு, ஆனால் எக்ஸ்டர்னல் இயர் கிடையாது. ஓகே டிம்பானம் அண்ட் மிடில் இயர், டிம்பானம், யூஸ்டேஷன் டியூப் இதெல்லாம் இருக்கு, ஆனால் எக்ஸ்டர்னல் இயர் கிடையாது. ஐஸ் வந்து மோனோக்யூலார் விஷன் அண்ட் மயோபிக் ஆன் லேண்ட். ஓகே மயோபிக்னா என்னது? கிட்ட தெரியுது. யூ கான் லுக் அட் லாங் டிஸ்டன்ஸ் ப்ராப்பர்லி. நிறைய பேர் வந்து ஹியூமன்ஸ்க்கே நிறைய பேருக்கு அந்த கண்டிஷன் இருக்கும். ஸோ அவங்கலாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மயோபிக் விஷன் அப்படின்வாங்க. ஸோ மயோபிக்னா ஷார்ட் விஷன். ஓகே அடுத்து வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல மெயினாக கிட்னிஸ் இருக்கு. நம்ம மாதிரி கிட்னிஸ் இருக்கு. கிட்னிஸ் ஆர் எலாங்கேட்டட் அண்ட் ரெட்டிஷ் இன் கலர். ஓகே ஸோ கிட்னிஸ் இருக்கு. ஸோ கிட்னிஸ்ல இருந்து யூரேட்டர்ஸ் ஓப்பன் ஆகுது அண்ட் தோஸ் யூரேட்டர்ஸ் ஆர் ஜாயினிங் த யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடர்ல இருந்து குளோயக்கா மூலியமா வெளியே போகுது. வாட் டைப் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் இங்கே நடக்குது? இங்கே எக்ஸ்கிரீட் ஆகுது யூரியா. ஸோ இட் இஸ் கால்ட் அ யூரியோடெலிக் ஆர்கனிசம். இட் இஸ் யூரியோடெலிக். ஓகே இட்ஸ் குவைட் சிமிலர் டு ஹியூமன்ஸ். ஓகே கடைசியாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இங்கே வந்து செக்ஷுவல் டைமார்பிசம்னா என்னன்னு தெரியும்ல? கிளியர் டிஸ்டிங்விஷ்மெண்ட். ஸோ இப்போ மேலில் வந்து டிஸ்டிங்விஷிங் கேரக்டர் வந்து நப்டியல் பேட்ச் ஆன் த தம்ஸ் விச் இஸ் ஹெல்பிங் இன் ஹோல்டிங் த ஃபீமேல் டியூரிங் காப்புலேஷன். இன்னொன்று வந்து வோக்கல் சாக்ஸ். ஸோ வோக்கல் சாக்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் லவுடர் சவுண்ட்ஸ். ஓகே இப்போ ஒரு ஃப்ராகோட சவுண்ட்ஸை வச்சு அது மேலா ஃபீமேலான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபீமேல்ஸில் வந்து distinguishing character வந்து it is comparatively larger in body size and vocal sacs are absent. ஓகே இப்போ ஃபர்டிலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இப்போ ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்குது? வெளியே நடக்குது, எக்ஸ்டர்னல். ஏன் ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னலாக நடக்குது. எக்ஸ்டர்னல்னா என்ன அர்த்தம்? ஃபர்டிலைசேஷன் இன்டர்னல் எக்ஸ்டர்னலாக என்ன அர்த்தம்? ஃபர்டிலைசேஷன் வந்து இஸ் இட் ஹேப்பனிங் இன்சைட் த பாடி ஆஃப் த ஃபீமேல் ஃப்ராக் ஆர் அவுட் சைட் த பாடி ஆஃப் த ஃபீமேல். அதான் வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஓகே அடுத்து வந்து டெவலப்மெண்ட் வந்து மெட்டமார்பிசிஸ் மூலியமா நடக்குது. ஸோ மெட்டமார்பிசிஸ் வந்து ட்ரிகர் பண்ற ஒரு என்சைம் which is known as thyroxine. Thyroxine is an essential hormone required for the metamorphosis process to happen.
காக்ரோச்ல என்ன என்சைம் பார்த்தோம்? மோல்டிங். ஈல ஆரம்பிக்கும். இப்பதான் நடத்தினேன். ஃப்ராக்ல என்ன? சாரி, காக்ரோச்ல என்னது? Ecdysis இல்ல நித்யா, it is ecdysome. Okay, ecdysome படிச்சோம் இல்லையா? It is coming from the prothoracic gland. Prothoracic glandல இருந்து ecdysome is being produced. That enzyme is that hormone is essential for molting process. Okay, so அதே மாதிரி இங்க வந்து தைராக்சின் இஸ் எசென்ஷியல் ஃபார் மெட்டமார்பிசிஸ். ஓகே, மறந்துடாதீங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இப்பதான் நடத்தினேன், அதுக்குள்ள மறந்தீங்க. So thyroxine is essential for metamorphosis process to happen. Okay. ஓகே, இப்போ டெவலப்மெண்ட் மெட்டமார்பிசிஸ்ல ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? டேட்போல் ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ டேட்போல் ஸ்டேஜோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹவு இஸ் இட்? tail is there, it is free swimming and it is in the aquatic environment. Landல இல்ல, aquatic environmentல தான் வந்து tadpole stageல develop நடக்கும். Once it is fully developed into adult frog, it goes to the land. Okay, so obviously aquatic environmentல இருக்குன்னா it has an external pair of external gills இருக்கும், which is later replaced by the lungs. First gills இருக்கும், tail இருக்கும், and it is herbivorous. Okay, differences between tadpole and adult frog ரொம்ப important. Okay, here it is aquatic, here it is ரெண்டுமே, both terrestrial and aquatic. இங்க it is herbivorous, இங்க it is carnivore. இங்க tail is present, இங்க tail is absent. இங்க வந்து external gills are present, இங்க lungs are present. Okay, so the differences are very important. And through the course of metabolism என்ன நடக்குது? first tail disappear ஆகுது, அப்புறம் gills disappear ஆகுது, limbs develop ஆகுது. அடுத்து வந்து இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஃப்ராக்ல வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இட் சர்வ்ஸ் ஆஸ் அ பெஸ்ட் கண்ட்ரோல் மீடியம். பெஸ்ட் கண்ட்ரோல், பெஸ்ட்டை வந்து செக்ல வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிராப்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ற நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த இன்செக்ட்ஸை வந்து செக்ல வச்சுக்கிறோம். ஓகே, இட் ஹெல்ப்ஸ் இன் கண்ட்ரோலிங் யோர் பெஸ்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். ஓகே, ஸோ பை ஈட்டிங் இன்செக்ட்ஸ் இட் இஸ் ப்ரொடெக்டிங் ஆர் கிராப்ஸ். ஓகே, அதே மாதிரி ஒரு ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுது. நீங்க ஃபுட் செயின், எனி ஃபுட் செயின் எடுத்துக்கிட்டாலும் ஃப்ராக் வில் பி a மேஜர் பார்ட்டிசிபென்ட் இன் தட் ஃபுட் செயின் ஆர் ஃபுட் வெப். ஓகே, எந்த டிராஃபிக் லெவல்ல இருக்கும் ஃப்ராக்? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா? தேர்ட் டிராஃபிக் லெவல், செகண்டரி கன்சியூமர். usually not in all situations, there are always exceptions in terms of food chains, but usually in food chains it occupies the third trophic level, secondary consumer or your primary carnivore. Okay, and then it is used as a food source in many countries. Okay, ஏன்னா frog ஓட hind leg இருக்கு இல்லையா, hind leg is very muscular and it has a lot of protein, அதனால it is used as a food source. ஸோ சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ், ஈஸியாக மறக்கக்கூடிய பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கின் ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது? கியூட்டேனியஸ் வாட்டரில். அண்ட் ஃப்ராக் வந்து வாட்டர் குடிக்குமா குடிக்காதா? குடிக்காது. அது நல்லா ஞாபகம். ஹார்ட் வந்து 3 சேம்பர், பிளட் சர்க்குலேஷன் க்ளோஸ்டு. ஃபர்டிலைசேஷன் எப்படி இருக்கும்? எக்ஸ்டர்னல். எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் என்னது? யூரியா. மெட்டமார்போசிஸ்க்கு தேவைப்படுற ஒரு ஹார்மோன் என்னது? தைராய்டு. ஹார்மோன் மறந்துடாது. எதுவும் டவுட்ஸ் இருக்கா அந்த சாப்டரில்? ஓகே, டவுட்ஸ் இருக்கா? பை தி வே, இந்த லெக் பார்ட், லெக்கோட 5 பார்ட்ஸ் படிச்சோம்ல காக்ரோச்ல. ஸோ அந்த டயக்ராம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, லாங்கஸ்ட் பார்ட் இஸ் டிபியா. ஸோ அந்த டயக்ராம் வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு என்ன சொல்ற, ஐடென்டிஃபை த ஈச் பார்ட். ஓகே, அண்ட் காக்ரோச்சோட சயின்டிஃபிக் நேம் என்னது? காக்ரோச்ன்றது பெரிப்ளானட்டா அமெரிக்கானா? ஃப்ராகோடது
ஒரு 2-3 மினிட்ஸ் இப்போ சொல்லிக் கொடுத்த லைட்டாக ரிவைஸ் பண்ணுங்க. டூ ஓ கிளாக் டெஸ்ட்டுக்கு இப்பயே ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஓகே. பை த வே டெஸ்ட் எழுதினதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ சொல்யூஷன்ஸ் அனுப்புவாங்க. சப்போஸ் அந்த வீடியோ சொல்யூஷன்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதோ இல்லை நான் ஏதோ ஒரு ஒரு கொஷின் 1 or 2 கொஷின் நான் மிஸ் அவுட் பண்ணிட்டேன்னா அதை எனக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் ரிமைண்ட் பண்ணுங்க. ஓகே. மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிப்பேன். 1 or 2 கொஷின்ஸ் சப்போஸ் பண்ணலை, ஏதோ மிஸ் பண்ணிட்டேன், இல்லை நம்ம ஏதோ டவுட்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டே வந்து இதர் மேம்க்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லை கிளாஸில். ஜஸ்ட் நித்யா, ராணா டிகிரி. விடுங்க விடுங்க. ஓகே, கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டெஸ்ட் டுடே. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. போக போக வந்து இன்னும் கஷ்டமா போயிட்டே இருக்கு. இப்போ ரொம்ப இப்போ ஸ்டார்டிங்